நிறைவான வாழ்விற்கு வழிகாட்டுவது கனிந்த மனமா நிறைந்த பணமா? அது என்ன நிறைவான வாழ்வு? இதுவரைக்கும் நம்ம ஏதாவது ஒன்றில் நிறைவு அப்படின்னு அடைஞ்சிருக்கோமா? நிறைவு போதும்பா அப்பா அப்படின்னு சொல்ல ஹோட்டலில் ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு போகிறப்ப என்ன சொல்லிக்கிட்டே போவோம் தெரியுமா? ஒரு தோசையும் வடையும் சாப்பிட்ருப்பேன். வெளியே போகிறப்பயே இட்லி 4 சாப்பிட்ருக்கலாம். இந்த தோசை பழைய மாவை போட்டிருப்பேன் போல், இட்லினா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கேன், கருக விட்டுட்டேன். சாப்பிட்ட தோசை மேலே ஒரு நிறைவு இல்லாமல் இருக்கும். இது ஹோட்டலில் சாப்பிட்றவங்களுடைய மனநிலை. இந்த புத்தகம் வாங்க வர்றதில் பல குரூப் இருப்பேன். சில பேர் டெய்லி வந்து எல்லா ஸ்டாலையும் பார்ப்பாங்க. 10 நாளும் ஒரு புத்தகம் கூட வாங்க மாட்டேன். பார்த்துட்டு இது இருக்குல்ல நம்மள்கிட்ட, இது அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு ஒன்றுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு 11 நாளும் புத்தகம் வாங்காமே ஒரு குரூப் இருக்கான். இன்னொரு குரூப் இருக்கான், 11 நாள்லையும் சேர்த்து ஒரு புத்தகம் தான் வாங்குவேன். ஆனால் அந்த ஒரு புத்தகத்தை முழுமையாக படித்து அந்த படித்த செய்திகளை தான் சந்திக்க வருகின்ற அனைவரிடமும் பகிர்ந்து கொள்வார்கள். இது 2வது ரகம். 3வது ரகம் ஒன்று இருக்கும். 6000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்குவான். டெய்லி 500 ரூபாய்க்கு வாங்கி 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 வீட்டில் அடுக்கி வச்சுருப்பேன். 6000 ரூபாய்க்கு வாங்கினே ஏதாவது படிச்சியா? முதல்ல என்ன வாங்கினேன்னு எனக்கே தெரிலங்க அம்மா. இதுக்கு அவன் வாங்காமே இருந்திருக்கலாம். இன்னொரு குரூப்பு 15 புத்தகம் 20 புத்தகம் வாங்கி 20ஐயும் படித்து முடிச்சிடுவான். டெய்லி படிச்சுக்கிட்டே இருப்பான். எந்த நேரம் பார்த்தாலும் காலையில் எந்திரிச்சு சொன்ன புத்தகம் படிப்பாருங்க, மத்தியானம் சாப்பிடுவார், திருப்பி 2-3 மணி வரைக்கும் தூங்குவார், திருப்பி 5 மணிக்கு எந்திரிச்சு புத்தகம் படிப்பார், நைட்டு சாப்பிட்டு 11 மணி வரைக்கும் புத்தகம் படிப்பாருங்க. புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. 15 புத்தகத்தையும் படிச்சுட்டாருங்க. சிவகங்கையில் வாங்கின புத்தகத்தையெல்லாம் படிச்சுட்டு என்ன செய்கிறாரு? திருப்பி படிச்சுக்கிட்டு தாங்க இருக்கார். இது மாதிரி ஒரு பிரயோஜனம் இல்லாத ஆள் உலகத்தில் எதுவுமே கிடையாது. படித்து 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 புத்தகத்தையும் சேர்த்து அவரோட புதைச்சிடுறதா? இந்த படிப்பு பிரயோஜனமே இல்லை. அந்த ஒரு புத்தகத்தை மட்டும் படித்து அந்த கிடைத்த அறிவை மற்றவர்களோடு எவன் பகிர்ந்து கொள்கிறானோ அவன்தான் சிறந்த அறிவாளி. அந்த மாதிரி ஆளாக நம்ம இருக்கணும். அதனால் நான் படித்த புத்தகத்திலிருந்து செய்திகளை மற்றவங்களுக்கு சொல்லணும். இந்த புத்தக திருவிழாவில் வந்து புத்தகம் வாங்கினவங்களில் மனநிறைவோடு போனவங்க யாரும் இருக்காது. கல்யாணம் முடித்து மனைவியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஆள், இந்த மனைவி தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு. அப்பா, இவ்வளோ மாதிரிலாம் ஒரு ஆள் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு இது வரைக்கும் நிறைவான ஒரு வார்த்தை யாராவது சொல்லியிருக்கீங்களா? சிரிக்கிறார் ஒருத்தர். முதல்ல நீ சொல்லியிருக்கியாயா அப்படின்னு கேட்கணும். சில பேர் கல்யாணம் முடித்தா அன்னைக்கு சாயங்காலம் சொல்லுவான், வேற ஒரு நல்ல பொண்ணா கூட பார்த்துருக்கலாம்டா, கொடைக்கானல் போயிட்டுருக்காயா ஹனிமூனுக்கு. அப்போ சொல்லிட்டு போனேன். அப்போயே எங்கள் மாமகளை கட்ட சொன்னாங்க. அவன் ஹனிமூனை ரசிப்பான்னு நினைக்கிறீங்க? இதைத்தான் சந்திரபாபு சொன்னார். கல்யாணம் கல்யாணம்ங்கிற பாட்டில், கல்யாணம் கல்யாணம் வேணும் வாழ்வில் கல்யாணம், உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக மனமாலை சூடிடும் கல்யாணம். ஆஹா கல்யாணம், கல்யாணம் மங்காத இன்பமே மனைவியினாலே, மாமியார் வீடு சொர்க்கத்தை போலே, ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் வேணும் கட்டாயம் வாழ்விலே, கல்யாண வைபவம் மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக மனமாலை சூடிடும் கல்யாணம். ஆஹா கல்யாணம், ஆஹா கல்யாணம். அதில் ஒரு வார்த்தை சொல்லுவார், பட்டண பெண்ணோ பட்டிக்காடோ கட்டின ராஜா ஹனிமூன் போடா. பட்டிக்காட்டு பிள்ளையா, கருப்பாக இருக்கிற பிள்ளையா, கட்டிட்டியா ஹனிமூன் போ. இன்னும் ஒரு நல்ல பொண்ணாக கூட பார்த்துருந்துருக்கலாம்னு எவன் நினச்சானோ சாக வரைக்கும் வாழ்க்கை நரகம்தான். அதனால் நம்ம கல்யாண இல்லற வாழ்க்கையில் மனநிறைவோடு யார் இருக்கா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். உன்னைய என்னைக்கு நான் கட்டினனோ
அன்னைக்கு தொடங்குச்சு என் வாழ்க்கையில் நரகம். சொல்லுவான், கோபத்தில் சொல்லுவான். அந்தம்மா சொல்லும், இந்த ஆளுக்கு என்னைக்கு நான் கழுத்தை நீட்டினானோ அதுக்கு பேசாமல் தூக்கு கயிறுக்கு கழுத்தை நீட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளைய பெற்ற பிள்ளைய மேலே மனநிறைவோடு யாராவது பெற்று அந்த பிள்ளைகளை வளர்க்குறாங்களா? எல்லாருக்கும் நல்ல நல்ல பயல்களாக இருக்காங்க. எனக்குன்னே இந்த குரங்கு பயலை பெற்று ஐயோ ஒரு இடத்துல நிற்கிறானா, எல்லாத்துலேயும் 3, 4, 2ன்னு வாங்கிட்டு வர்றேன் மார்க்கை. பக்கத்து வீட்டுக்காரன் 100, 100, 98, 96ன்னு வாங்குறேன். புள்ளன்னா அப்படி பறக்க வேணாமா? பிள்ளைய மேலே அதிருப்தி இருக்குதா இல்லையா? யோசனை பண்ணி பாருங்கள். மன நிறைவு இல்லை. ஒரு வீடு கட்டி முடிக்கிறான், அதில் ஏதாவது மன நிறைவோடு கட்டி முடிக்கிறோமா? அப்பா நல்ல வீடாக கட்டிட்டோம்டா அப்படிங்கிற நேரத்தில் ஒருத்தன் வந்து யோசனை சொல்லுவேன், பாத்ரூம் எங்கே கட்டியிருக்கிய? வலது பக்கம். வலது பக்கமா? கிழக்க. என்ன ராசி, என்ன நட்சத்திரம்? கடக ராசி, ஆயிலிய நட்சத்திரம். கிழக்க பாத்ரூம் கட்டியிருக்க. சிரமந்தான், ஒன்றும் சொல்ல மாட்டான், சிரமந்தான் அப்படின்னா அவன் என்னையா கற்பனை பண்ணுவான்? பெரிய உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு ஆத்தையை போட்டு விட்டுருவான். அந்த வீட்டில் கிளடு கட்ட யாரும் இருக்காது, இவன் தான் இருக்கிறதுலே பெரியவன். என்ன ஆகும் அவன் மனநிலை? கிழக்க பாத்ரூம் கட்டினது கடகராசி ஆயிலிய நட்சத்திரத்துக்கு ஆகாதுன்னு அடிச்சு விட்டு போயிட்டேன். நான் இன்னைக்கு இந்த சிவகங்கையில் கேட்குறேன், அறிவுபூர்வமான மக்கள், கிழக்க பாத்ரூம் கட்டினாலும் மேற்க பாத்ரூம் கட்டினாலும் வடகிழக்க கட்டினாலும் கிழக்கு தெற்க கட்டினாலும் பாத்ரூமில் உட்காந்து என்ன வேலை பார்ப்போமோ அதை தவிர வேறு எதாவது பார்க்க முடியுமா? பாத்ரூமில் பரதநாட்டியம் ஆட முடியுமா? இல்லை பாத்ரூமில் வந்து பிரியாணி வாங்கி திங்க முடியுமா? இல்லை பாத்ரூமில் வந்து அது என்னத்தை நான் சொல்கிறது, அங்கே எங்கிட்டு திரும்பி உட்காந்தாலும் எது எங்கேருந்து வருமோ அதை தவிர வேறு ஏதாவது வரப்போகுதா? கிழக்க திரும்பி உட்காந்து இந்த சிவகங்கையிலலாம் இப்போ பரவாயில்ல, நிறைய நவீன கழிப்பறைகள் வந்ததுனால பிரச்சனை இல்லை. இன்றைக்கி முள்ளுச்செடியில் உட்காந்து போகிறாள் இருந்துட்டு தானே இருக்கேன், பீடியை பற்ற வச்சுட்டு. அவன் கிழக்க திரும்பி போகிறானா, மேற்க திரும்பி போகிறானா, வாஸ்து பார்க்குறானா, யாரை அவனை நிம்மதியாக போயிட்டுருக்கானே. ரோட்டில் படுத்து தூங்குறானே அவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக, அவன் வாஸ்து பார்த்தா தூங்குறேன். என்னென்ன நம்பிக்கை இல்லையா? மனசு அந்த பாடுபடுத்து. இதில் நம்பி இப்படி கட்டியிருக்கலாமே, இப்படி செஞ்சுருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமா, இவனை இதை படிக்க வச்சுருக்கலாம், இன்ஜினியரிங்கை படிக்க வச்சு வெட்டி பயலாக போயிட்டான். பக்கத்து வீட்டில் பாரு டாக்டருக்கு படித்தா அவன் பாரு எவ்வளோ சம்பாரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த இன்ஜினியரிங் படித்த மகனை கரிச்சு கொட்டுவேன். அங்கே என்ன சொல்லிகிட்டு இருப்பாங்க தெரியுமா? இவ்வளவு செலவழித்து டாக்டருக்கு படித்து ஒரு ஊசிக்கு 15 ரூபா வாங்கிட்டு வந்திருக்கேன், மொத்தம் 15 ரூபா தாங்க இன்னைக்கு சம்பாரிச்சிருக்கேன், 45 லட்சம் செலவழித்து படிக்க வச்சேன். அவன் பாரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த கொஞ்ச நாளில் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு அவன் அந்த வீட்டை பார்த்து அவன் பொறாமப்படுவான். மன நிறைவு. இதை நமக்கு தருவது கனிந்த மனமா நிறைந்த பணமா? அதான் பேச்சு. கனிந்த மனம் அப்படின்னு பேசுகிறதுக்கு கனிந்த மனத்தினுடைய தலைவரை பார்த்தீங்களா? சட்ட கலர் பாருங்க, பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய், எல்லாருக்கும் ரொம்ப இனிப்பாக இருக்கிற பஞ்சு மிட்டாய் அப்படின்னு ஒரு குச்சியில் சுற்றி வைப்பாங்க பாருங்க. வாழ்க்கையில் இந்த கலரில் யாராவது சட்டை போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு தைரியமாக போட்டிருக்காரு பாருங்க. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, மனசில் வஞ்சகம் இல்லாத மனுஷன் அவர் தான். சினிமாவில் இந்த மாதிரி சட்டையெல்லாம் போடுறது ராமராஜன் தான். ஊரு விட்டு ஊரு வந்து பேரு கெட்டு போகாதீங்க, அந்த பாட்டில் இந்த சட்டை தான் போட்டிருப்பார். வஞ்சமில்லாத ஒரு பேராசிரியர், டாக்டர் பட்டம் பெற்றவர், மதுரை மாவட்டத்தை சேர்ந்து இப்போ சென்னையில் எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக இருக்கார். பேராசிரியர் டாக்டர் விஜயகுமார். ஆவேசமாக தன் கருத்துக்களை வழங்குவதில் ஆற்றல் மிக்க பேச்சாளர். இவரிடம் படித்த மாணவர்கள் தான் செஸ்ஸில் உலக சாம்பியன்களான பிரிக்யானந்தா, வைஷாலி ஆகிய 2 பேருக்கும் வாத்தியார். இவர்கிட்ட படித்த வாத்தியாருங்க வேர்ல்டு செஸ் சாம்பியனு. என்கிட்ட படித்தேன் ஒருத்தன் வந்து, ஐயா ஐயா தான் நமக்கு வாத்தியாருங்க, ஃபுல் போதையில் இருக்கான், ஆனால் பெரிய பணக்காரன்.
நிற்க முடியல. ஐயா 5 லாரி ஓடுதுங்க ஐயா, 30 வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கேன், நல்லா இது இப்போ கோயில்களுக்கெல்லாம் அன்னதானம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஐயா. இந்த சொல்கிறப்ப ஒருத்தனுமே இல்லை. அப்புறம் ஒரு 15 பேர் தூட்டேன், லியோனியே யாரோ ஒரு தண்ணி போட்டாலும் பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு ஒரு 5 பேர் சுற்றி நிற்கிறப்ப சொல்கிறேன், நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே ஐயா தான். அந்த 5 பேரும் என்ன நினச்சிருப்பேன், ஏயா நீ ஃபிசிக்ஸு சொல்லி கொடுத்தியா, இல்லை கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுத்தியா, இல்லை வேறு ஏதாவது சொல்லி கொடுத்தியா, இப்படி மாணவர்களை உருவாக்கிக்க அப்படின்னு என்னைய தப்பாக நினைப்பாங்க. என்கிட்ட படித்த ஒருத்தர் 2 பேர் அப்படி இருப்பான். அதுக்காக நானா காரணம்? என்கிட்ட படித்த ஒருத்தர் திருவண்ணாமலையில் எஸ்பியாக இருக்கார், பிரபாகரன் ஐபிஎஸ். அந்த மாதிரி மாணவர் இருக்காங்க, இந்த மாதிரி மாணவர்கள் இருக்காங்க. ஒரே பாடம் தான் நடத்தினேன். அதே மாதிரி இந்த அணியில் பேசுவதற்காக வருகை இருந்திருப்பவர் உங்கள் மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர், தேவகோட்டையில் அரசு நூலகத்தில் நூலகராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். உங்கள் டிபார்ட்மெண்ட் நடத்துகிற ஃபங்க்ஷன் இது தெரியுமா? தேவகோட்டை ராஜன் பாட்டு பாடினார்னா இந்த மைக்கே தேவையில்லை. ஒரு காலத்தில் மைக்கே இல்லாமல் டிஆர் மகாலிங்கம் வந்து வள்ளி திருமணத்தில் பாடுவாராம். ஒரு 5000 பேர் அப்படியே மைக் இல்லாமல் கேட்குற அளவுக்கு அந்த குரல் அப்படி இருக்கான். காஜாத கானகத்தை நின்றுலாபம் அப்படிங்கும்போதே 2 மணிக்கு வருவாராம் முருகன். தூங்கின குரூப் பூரா அப்படியே முழிச்சிருவாங்க. மேஜாதமான் மேஜாத மேஜாத மேஜாதமான் மேஜாதமான். அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுத்துட்டு பெட்டிக்கார், ஆமாம் மேஜாதமான் புள்ளி மேவாதமான் த சுலாவும் பூங்காவனம் அதில் நானுலாவும் கலைமானை நானே தடி வந்தனே புள்ளிமானே மேஜா. திருப்பி போயிடுவாங்க மேஜாத மேஜாத். ஆனால் அந்த நாடக கலைஞர்களாம் இல்லாட்டி வள்ளி முருகனை எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்குமா? வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி வீரத்தை விளைத்தாருங்கிற விவரம் நமக்கு தெரியாமல் போயிருக்குமா? தூக்கு தூக்கிங்கிற நாடகத்தை நடத்தி காட்டுவாங்களே, அந்த நாடக கலைஞர்களெல்லாம் நான் உண்மையிலே வணங்குறேன். இந்த சிவகங்கை அந்த நாடக கலைஞர்களுடைய மையம். அதனால தான் அவங்கள நான்லாம் இன்னைக்கு கையெடுத்து கும்பிட்றேன் நான். அப்படி மேயாத மான் மேயாத மான்னு கடைசி வரைக்கும் மானை மேயவே விட மாட்டாங்க, அப்படி பாடுவாங்க. அப்படி பாட்டுக்கு சொந்தக்காரர் என் தம்பி தேவகோட்டை ராஜன். சிங்கப்பூருக்கு வந்திருந்தார், துபாய்க்கு வந்திருந்தார். இந்த நாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. அமெரிக்கா கனடாக்கெலாம் போயிருக்கேன். சும்மா ஓட்டாதையா, சும்மா ஏதோ ஒரு ஃபோட்டோ அமெரிக்காவில் பேசியேன் பார்த்தியா அப்படின்னு. நான் உனக்கு இப்போ 5 ஃபோட்டோ எடுத்து காட்டுட்டா ஜப்பானில் பேசின மாதிரி அப்படின்னா. நான் எங்கேயும் போகலடா விடுறா, இப்போ உனக்கு ஏன்டா இப்போ நான் எங்கேயும் போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கேன் அவன். அது மாதிரி தேவகோட்டை ராஜன் இவங்க 2 பேரும் கனிந்த மனத்துக்கு சொந்தக்காரர்கள். இல்லை நிறைந்த பணமே. வள்ளுவரே செய்க பொருளைன்னு தானே சொல்லியிருக்காரு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு தான் சொன்னாங்களே ஒழிய திரைக்கடல் ஓடி நல்ல மனங்களை தேடிட்டு வந்து பிச்சை எடுக்கிறதா? துபாயில் போய் திரவியம் தேடு, பொன் பொருளை தேடி கொண்டு வா, அப்போ தான் நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும். வள்ளுவரே வந்து அறம் பொருள் இன்பம், அறத்தோடு வாழ வேண்டும், இன்பத்தோடும் வாழ வேண்டும். இதற்கு என்ன தேவை? நடுவில் எதை வச்சார் பார்த்தீங்களா? பொருள். அறத்தோடு வாழ வேண்டுமா, இன்பத்தோடு வாழ வேண்டுமா? நடுவில் இருக்கிற பொருள் இல்லைன்னா சிங்கி தான் அப்படின்னு யார்? நான் சொல்ல, வள்ளுவர். கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், வரவு 8அணா செலவு 10அணா அதிகம் 2அணா கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. அது என்ன துந்தனானா என்ன? யாராவது இது வரைக்கும் யோசிச்சிருக்கீங்களா? சொல்லுங்கள், துந்தனானா என்ன? யாருக்காவது தெரியுமா? ஐயா தெரியுமா துந்தனா? சொல்லுங்கள், யாராவது தெரிஞ்சவங்க. துந்தனானா அந்த ஒரு கம்பி மட்டும் இருக்கும், இந்த பூசணிக்காய் மாதிரி ஒரு ரவுண்டு இருக்கும், ஒரு குச்சியில் ஒரு கம்பி மட்டும் வச்சுட்டு இப்படி வாசிக்கிட்டே பிச்சை எடுத்துகிட்டு வருவாங்க. டிங் 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 டிங். அதுக்கு பேர் தான் துந்தனா. வரவு 8அணா செலவு 10அணான் இருந்தீங்கன்னா கடைசியில் துந்தனான்னா பிச்சை தான் எடுக்கானா. 2அணா கூட செலவழிச்சினா பிச்சை தான். கண்ணதாசன். இந்த அணாங்கிற வார்த்தை நாங்களாம் சின்ன பையலாக இருக்கும்போது ஒரணா
2 அணா 3 அணா. 1 அணாங்கிறது 6 காசு. 6 காசா 12 காசா? 6 காசு. 8 அணாங்கிறது 8 6 48 காசு, 50 காசு. அதே மாதிரி ₹1 வந்து 16 அணா, 6 16 96, அதுதான் ₹1. அது வந்து 12 அணா. 8 அணா 10 அணா 12 அணா, அரை அணா அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த காசு நீ பார்த்துருக்கியாது. கால்னான்னு ஒரு ஓட்டை காசு இருக்கான், அது நடுவில் ஓட்டையாக இருக்கும், செப்பு காசு, அதுக்கு பேர் காலனா. இருக்கிறதுலையே அப்போ சின்ன காசு எதுன்னா சல்லி, ஒரு சல்லி அதுக்கு பேர். அதனால தான் இன்றைக்கி வந்து எவனாவது கேவலமாக நடந்துக்கிட்டாங்கன்னா அவன் என்னன்னு சொல்லுவான், அவன் கிடக்கிறான் சல்லிப்பே. சல்லிப்பேன்னா அந்த ஒரு காசு கூட பிரயோஜனம் இல்லாத பயனா அர்த்தம், சல்லிப்பே. அந்த சல்லியெல்லாம் ஒரு மூட்டையில் கட்டி மாட்டோட கொம்பில் கட்டி விட்டு அந்த காசை எவன் கைப்பற்றுறான், அந்த மாட்டை பிடிச்சி அடக்கி அந்த காசை எவன் கைப்பற்றுறானோ அவனுக்கு அந்த காசு சொந்தம். அந்த ஜல்லியை மாட்டின் கொம்பின் மீது கட்டி விளையாடினதுனால தான் அந்த விளையாட்டுக்கு பேர் ஜல்லிக்கட்டுன்னு பேர் வந்ததுக்கு காரணம். சல்லி காசுகளை ஒரு மூட்டையில் கட்டி 2 கொம்புலையும் மாட்டில் கட்டி விட்டுட்டு நீ பிடிச்சி அந்த காசை எடுத்துக்கிடான்ட்டு. தமிழனுடைய விளையாட்டுக்கள் கூட எப்படி வீரமாக இருந்திருக்கு பாருங்க. சல்லி, இதுக்கு எத்தனை பேர் இருக்குது? காசு, பணம், துட்டு, மணி, சல்லி, பைசா, மால், என்னது மாலு, டப்பு, இப்படிலாம் ஒரு பேர் இருக்குது பாருங்க. துட்டு அப்படிங்கிறது டச்சுக்காரன் கொண்டு வந்த வார்த்தை. இன்றைக்கி சென்னையிலலாம் துட்டு இருக்கா, துட்டு கொண்டு வந்தியா, நான் துட்டு இல்லாமல் எதுக்கு வந்தேன் அப்படிமா. நம்ம ஊரில் துட்டுன்னா தெரியாது, அங்கே சென்னையில் துட்டுன்னு ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க. நயா பைசா, நயானா புதியன்னு அர்த்தம். இந்தியில் புதுசாக கொண்டு வந்த காசு பேர் தான் பைசா. ஆனாலிருந்து பைசாவுக்கு வந்து 100 பைசா ₹1 அப்படிங்கிறது எந்த வருஷம் வந்துச்சுன்னா 1957 வருஷம்தான் 100 பைசா ₹1 அப்படிங்கிற சிஸ்டமே வந்துச்சு. பைசா ரூபா அப்படின்னு. இன்னும் எத்தனை பேர் இருக்குது? துட்டு, காசு, பணம், நாணயம். ஆஹா, கலைஞரை தான் சொல்லுவாங்க. கவிஞர் வாலி சொல்லுவார், கலைஞரே நீ தமிழகத்தின் சூரியன், நீ நாணயம் மிக்கவன் மட்டுமல்ல, இந்த தமிழர்களுக்கு நாணயமானவனாகவும் நீ இருந்ததால் தான் உன்னை முத்தமிழ் அறிஞர் என்று சொல்கிறார்கள். உன்னிடமிருந்த நாணயத்தால் நீ பெயர் பெறவில்லை, மக்களுக்கு நீ காட்டிய நாணயத்தால் பெயர் பெற்றாயின்ட்டு அந்த நாணயம்ங்கிறத வச்சு கவிஞர் வாலி கலைஞரை சொல்வார். அப்படி பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு பேசுகிறதுக்கு யார்? கவிஞர் இனியவன், அற்புதமான பேச்சாளர். இவர் பேசினதை நிறைய பேர் வந்து இந்த வாயில் மாடுலேஷன் பண்ணி ட்ரெண்டு பண்ணி விட்டுட்ருக்கேன். அதில் டப் மேட்சிங் அதுக்கு பேர். அதில் முக்கியமானது என்ன தெரியுமா? அண்டங்காக்கா கொண்டக்காரி ரண்டக்க அப்படின்ற ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க மனுஷன். கவி பேரரசு வைரமுத்து மயக்கம் போட்டு விழுந்துட்டார். நான் சத்தியமாக இப்படிலாம் நினச்சி எழுதவே இல்லைடான். அண்டங்காக்கா கொண்டைக்காரி, அண்டத்தை காப்பவள் மதுரை மீனாட்சி, 6 சொல்லுக்காரி, 5 எழுத்து மந்திரம், 8 எழுத்து மந்திரம், இதெல்லாம் கடவுள்களை பாடிய பாடல். இது ஒரு கடவுள் வாழ்த்து. எது? அண்டங்காக்கா கொண்டைக்காரிய. உடனே நான் குறுக்க போவேன், ரெண்டக்கனா என்னையா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு பதில் சொன்னார் பாருங்க, வரலாற்று சிறப்புமிக்க பதில். எல்லா சாமி வீட்டுக்கும் போங்க, 2 அக்கா இருப்பாங்க. சிவபெருமானுக்கு 2 அக்கா, முருகனுக்கு 2 அக்கா, பெருமாளுக்கு 2 அக்கா. அதனால தான் அந்த கவிஞர் ரெண்டக்கான்னு எழுதினார். இதை டப் மேட்சிங் பண்ணி யாரோ பேசிகிட்டு இருக்கான். அந்த கற்பனைக்கு சொந்தக்காரர் கவிஞர் இனியவன். இது மட்டும் இல்லை, நல்ல சிந்தனை மிகுந்த கருத்துக்களை பேசுகின்ற ஆற்றல் மிக்கவர். இந்திய கப்பற்படையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இராணுவ ஊழியர். அவர் மேடையில் இன்றைக்கி வந்திருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் கல்லூரி முதல்வர், பிரின்சிபல். திருத்தணியில் ஒரு கல்லூரியினுடைய பிரின்சிபலாக இருக்காங்க. நாளை காலையில் நீங்கள் போனீங்கன்னா அவங்க ரூமுக்கு வெளியே ஒரு 20 பேர் லீவு கேட்டு அப்படி கையை கட்டி நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் அவரை சொல்லு, என்ன நான் பிரின்சிபால்னால் உடனே பார்க்க முடியுமா? நானே போனால் கூட லியோனி வந்து அப்படியா ஒரு 2:30 மணிக்கு வர சொல்லுங்கள் அவரை. அப்படி
லஞ்ச் டைம் பிஸியாக இருப்பாங்க பிரின்ஸிபலில். அதனால் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புமிக்க பதவியில் இருக்கக்கூடிய காமர்ஸ், அதாவது எம்காம் பட்டத்தில் பிஹெச்டி வாங்கியிருக்காங்க. வணிகவியலில் பிஹெச்டி. அது ஒரு பெரிய சாதனை தான். காமர்ஸ் படிக்கிறதே கஷ்டம், அதில் டாக்டர் பட்டம் வாங்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அதனால் எங்கள் அருமை சகோதரி பேராசிரியர் முனைவர் பிரின்சிபல் வேதநாயகி பணமே அப்படிங்கிற அணியில் நிறைவு செய்ய வந்திருக்காங்க. ஒரே ஒரு வார்த்தை, பணம் ஒரு மனுஷனை என்ன பாடுபடுத்தும். காசே இல்லாமல் ஒருத்தன் நடந்து வந்தான்னா கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் இல்லை போல இருக்கு அப்படின்னு இருந்தா. வணக்கம் லியோனி சார். பட்டிமன்றம்லாம் ஒன்றும் இல்லையா? இல்லை நேற்று சிவகங்கையில் பேசுனீங்களா? காசு கொடுத்தாங்களா? ஏதோ கொடுத்தாங்க, ஆனால் நிறைய கொடுத்துருப்பாங்கல்ல அப்படின்னு காசை பற்றி பேசுகிறான்னா அவன்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். கண்டுபிடிச்சிடலாம். ஏன் ரொம்ப சிரமத்தில் இருக்கியா? வாங்கினேன் ஒருத்தையும் கூட கடன் கொடுக்க மாட்டேங்கிறேன் ஐயா அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருப்பேன். கண்டுபிடிச்சிடலாம், ஐயாட்ட ரூபா இல்லை. பாக்கெட்டில் ஒரு 5000 ரூபா இருந்தால் நட வேறு மாதிரி இருக்கும். லியோனியா நல்லா இருக்கியா? என்ன லியோனி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டவன், லியோனியா நல்லா இருக்கியா? வட்டி பண்ணுறான் நிறையா போவீங்களாம்ல. எப்படி மாறுது பாருங்க. இதைத்தான் நம்மளால் சொன்னால், கோமணத்தில் 3 காசு இருந்தால் கோழி ஊப்பிட பாட்டு வருமா? கோமணத்தில் 3 காசுக்கே கோழி ஊப்பிட பாட்டுன்னா 1 லட்ச ரூபாயை ஒருத்தன்ட்ட கொடுத்து ஒரு பஸ்ஸில் அனுப்பிவிடுங்க. சும்மா போகிறப்ப ஒரு 10 ரூபாயை எடுத்துகிட்டு டிக்கெட் வாங்கிட்டு மீதி 2 ரூபாய் பாக்கெட்டில் போட்டு ஆம்பாட்டு தூங்கி எல்லாத்து மேலேயும் விழுந்துட்டு வர்றேன். அதே ஆள்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபாயை கொடுத்து காரைக்குடியில் போய் இது அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு பஸ்ஸில் ஏற்றி உட்கார வைங்க. தூங்குவான்னு நினைக்கிறீங்க? 1 லட்சம் பேக்கில் இருக்குது. பக்கத்தில் இருக்கேன் பூரா திருடை மாதிரியே தெரியும் அவனுக்கு. ஒருத்தர் வாங்க சார், எதுக்கு எனக்கு வணக்கம் போடுறேன், ரூபாய் நோட்டம் போட்டாங்கடா, இந்த பக்கம் இருக்கேன், உங்களை எங்கேயோ பார்த்தேன், என்னே நீ பார்த்துருக்க மாட்டாடா, எல்லாம் பையில் இருக்க ரூபாயை பார்த்துட்டு லெவல் பண்ணுறாங்க அப்படின்னு. கண்டக்டர் எங்கே போகணுன்னு கேட்பாரு. நான் எங்கே போனேன் உனக்கு என்ன? இவங்க 2 பேர் 3 பேரும் சேர்ந்து கூட்டணி வச்சு இறங்குறதுக்குள்ளே அடிச்சிருவாங்க போல இருக்குன்ட்டு கண்டக்டரையும் சந்தேகப்படுறேன். யாரை பார்த்தாலும் திருடை மாதிரியே தெரியும். அந்த 1 லட்சம் அவனை படுத்துது. சிவகங்கை டு காரைக்குடியே பயணம் பண்ணுறவன் அந்த 1 லட்சத்தை வச்சுட்டு போக முடியலையே. கோடி கோடியாக வச்சுருக்க அம்பானி அதானிலாம் எப்படித்தான் தூங்குறாங்கன்னு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, நோ, உலகத்து இந்தியாவிலே நம்பர் 1 பணக்காரர் என்ன சாப்பிட்றாரு அப்படின்னு பார்த்தா அவருடைய மெனு போட்டிருக்காங்க. காலையில் ஆனால் கவுனி அரிசி கஞ்சி, பருப்பு துவையல் காலையில். மதியம் தயிர் சாதம், ஊறுகாய், 2 வாழைப்பழங்கள். 3 மணிக்கு பாதாம், பிஸ்தா, நட்ஸ் 5 பருப்புகள், 1 கிரீன் டீ. இரவு 2 வாழைப்பழம், 1 டம்ளர் பால். ஒரு நாளைக்கு 5 கோடி சம்பாதிக்கிறாரு. எவ்வளவுக்கு சாப்பிட்றாருன்னா 26 ரூபாய்க்கு தான் சாப்பிட்றாரு. இவருக்கு பேர் பணக்காரனா? உலகத்திலே கேடுகட்ட பிச்சைக்காரன் யாருன்னா இந்த ஆள் தான். ஆனால் ஒரு நாளைக்கு 40 ரூபா கூலி வாங்கிட்டு 25 ரூபாய்க்கு புரோட்டா சால்னா வாங்கி அப்படி பிச்சு போட்டு அப்படி அந்த சால்னா ஊற்றி பக்கத்தில் ஒரு கலக்கி முட்டை ஆம்ப்லெட் வாங்கி அடிச்சுட்டு அந்த இலையில் இருக்க சால்னா வலிச்சு அப்படி இழுப்பான் பாருங்க. ஒரு இழுவை சால்னா கொஞ்சம் ஊற்றப்பா, புரோட்டா இல்லைண்ணே பரவாயில்ல கொஞ்சம் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு வாங்கி சால்னா ஒரு இழுவை இழுத்துட்டு அவன் அடைகிற சந்தோஷம் லட்ச ரூபா கொடுத்தாலும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. 2 புரோட்டாவாவது மனதோடு சாப்பிட்ணும் அப்படின்னு. மனம் பணம் அருமையாக பேச போகிறாங்க. முதலாவதாக, நிறைவான மகிழ்வை மனிதனுக்கு தருவது கனிந்த மனமா நிறைந்த பணமா என்ற அணியில் கனிந்த மனம் இப்பொழுது துவங்குகிறது. பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர்
சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பு ஆர் இன்ப போது ஒளிர் பூந்தாள் இணையும் நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். பாரதி ராஜா ஃபார்முலா பற்றியில் என் இனிய தமிழ் மக்களை, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். பட்டிமண்டபத்தின் நகைச்சுவை வயாகரா, பட்டிமன்றத்தின் நயாகரா, கங்கா கௌரியின் கதாநாயகன் எங்கள் அண்ணன் லியோனி அவர்களே. வேற உதாரணமே கிடைக்கலையா விஜயகுமார்? பட்டிமன்றத்தின் வயாகரா, நகைச்சுவை நயாகரா, இதை போய் ஒரு கிராமத்தில் சொல்லிட்டு போயிட்டாரு. பட்டிமன்றம் முடிஞ்சோன்னா 5 பேர் பின்னாடி வந்துட்டான் பைய எடுத்துக்கிட்டு. மாத்திரை வச்சுருக்கீங்களா சார்? விஜயகுமார் சொன்னார் வயாகரான்னு. குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார், இருந்தால் கொடுத்துட்டு போங்க. இந்த ஊராக போய் மேடையில் பேசிட்டு லாட்ஜில் லேகியம் விற்கிறவன் நினச்சிட்டான் வேணும். வேறு ஏதாவது உதாரணம் சொல்லுங்கள் விஜயகுமார். திருவள்ளுவர் திருக்குறளை எழுதுவதற்கு துணை நின்றது எழுத்தாணி. திருவாரூர் தேர் கம்பீரமாக வருவதற்கு துணை நின்றது அச்சாணி. சினிமாவில் கொடிகட்டி பறந்தது ஹன்சிகா மோத்வானி. திண்டுக்கல் என்றாலே ஒன்று பிரியாணி, இன்னொன்று எங்கள் அண்ணன் லியோனி. அதாவது பரவாயில்ல, ஹன்சிகா மோத்வானி, திண்டுக்கல் லியோனி அப்படின்னா இந்த சோசியல் மீடியாவில் போட்டுருவாங்க. என்ன ரகசியம்? இத்தனை நடிகர்கள் இருக்கும் பொழுது ஹன்சிகா மோத்வானி, திண்டுக்கல் லியோனி என்று விஜயகுமார் பேசியதன் மர்மம் என்ன அப்படின்னு சோசியல் மீடியாவில் போட்டாங்கன்னா 5 நாளைக்கு கஞ்சி இல்லாமல் கிடப்பேன் நான். ஏயா ஏயா பண்டிதர்கள் கடத்தி சென்ற பட்டிமன்ற குழந்தையை கண்டுபிடித்து தந்த காவல் நிலையம் திண்டுக்கல் தந்த தமிழ் கரும்பு ஐயா லியோனி அவர்களை மேடையில் வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, கண்ணதாசன் அழகா சொல்வார் நீதிபதி அவர்களை. சிவகங்கை சீமையை சொல்றப்போ சாந்து பொட்டு தலதலங்க, சந்தன பொட்டு கமகமங்க, மதுரை கோபுரம் தெரிந்திடச் செய்த மருதுபாண்டியரை பாருங்கடி என்று சிவகங்கை சீமையில சொல்லுவார். இந்த வீரம் விளைந்த மண் வேலுநாச்சியார் அவர்கள், குயிலி அவர்கள், மருது சகோதரர்கள், ஒலிம்பிக்கிலே சாதனை படைத்த எங்கள் மாற்றுத்திறனாளி மாரியப்பன் பிறந்த மண் இந்த மண். இந்த மண்ணிலே அழகான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிற தமிழக அரசாங்கத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பப்பாசி நிறுவனத்தாருக்கும் எங்கள் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கும் சக்தியின் வடிவங்களாக என் கண்களுக்கு தென்படுகிற தாய்மார்களுக்கும் இனிய வணக்கத்தை சொல்லி என் தலைப்பிற்குள் பயணப்பட ஆசைப்படுகின்றேன். நீதிபதி அவர்களே, ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. நிறைவான வாழ்க்கைக்கு எது அவசியம்? கனிந்த மனமா, நிறைந்த பணமா? இந்த தலைப்புடைய ஒரு சூட்சுமத்தை எங்கள் நடுவர் வச்சிருக்காரு. அதனாலதான் அவர் நடுவராக இருக்கிறார். பணம் தேவையில்லை என்று நாங்கள் பேச மாட்டோம். அந்த சூட்சுமத்தை பாருங்க நீதிபதி அவர்கள். அழகான தலைப்புல நிறைந்த பணம் தேவையில்லைங்க, பணம் தேவை. ஆனால் நிறைந்த பணம் தேவையில்லை, ஆனால் கனிந்த மனம் தேவை. சார், இனியவன் அப்படித்தான் பேசுவார். இந்த உலகமே அப்படித்தானே இருக்கு. நல்லா பாருங்க, புத்தகம் அமைதியா இருக்கும், புத்தகத்தை படிச்சவன் ஆட்டம் போடுவேன், ஐயோ நான் பெரிய ஆள்றா அப்படின்னு. பாட்டில் அமைதியா இருக்கும், அந்த பாட்டிலில் குடிச்சவன் ஆட்டம் போடுவான். பணம் அமைதியா இருக்கும் நீதிபதி அவர்களே, பணத்தை வச்சிருக்கிறவன் ஆட்டம் போடுவான். பணம் அமைதியா இருக்கும், பணத்தை தூக்கிட்டு போறவன் ஆட்டம் போடுவான். இந்த உலகத்தில் எல்லாமே தலைகீழாத்தான் இருக்குது. அப்ப இனியவன் மட்டும் தலைகீழா எல்லாமே இருப்பாரு? ஏப்பா சினிமாவில் அழகா சொன்னாம்பா, கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். வாழ்வில் அர்த்தம் புரிந்து விடு, வாழ்க்கை வாழ பழகிவிடு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பூப்பறிக்க கோடரி எதற்கு சொன்னான. நிறைய பணம் குறுக்கு வழியை கொண்டு வரும் நீதிபதி அவர்களே. அதைத்தான் மாட்டு வண்டி போகாத ஊருக்கெல்லாம் தன் பாட்டி வண்டியை அனுப்பினாரே எங்கள் பட்டுக்கோட்டை என்கிற பாட்டுக்கோட்டை சொன்னான். பணக்கிருக்கு தலையில் ஏறி பகுத்தறிவு மாயுது. குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம். தட்டு கெட்ட மனிதர் கண்டில் பட்டதெல்லாம் சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம். உனக்கது சொந்தம், எனக்கது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடான் சொன்னானே மிஸ்டர் இனியவர்.
என்னையா விசு படத்து வசனம் மாதிரி மிஸ்டர் முனியப்பன் நான் சொல்கிறத என்னான்னு கேட்டுக்குங்க, பாயிண்ட் நம்பர் 1 அப்படிம்பார். விசு தான் இப்படி வசனங்களை பேசி பழக்கம் படுத்தினார். பட்டிமன்றத்திலையும் தொடங்கிட்டீங்களா? நீதிபதி அவர்களே, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிதான் படிச்சிருக்கீங்க. நீங்க படிச்சிருக்கீங்க நீதிபதி அவர்களே? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு படிச்சிருக்கிறோம். மனம் போல் வாழ்க்கை படிச்சிருக்கிறோம். பணம் இருந்தால் மார்க்கம் உண்டு சொல்லியிருக்கானா? நடுவர் அவர்களே? சார், பணத்தை சேர்ப்பதற்கு மட்டும் வாழாதே. ஏன் தெரியுமா? உன்னை கூட்டிக் கொண்டு போக நாளைக்கு வரும் யமன் லஞ்சம் வாங்க போவதில்லை என்று ஒரு ஆட்டோவிலே மிக அழகாக எழுதியிருந்தார் நீதிபதி அவர்களே. எல்லா ரூபாய் நோட்டுகளிலும் காந்தி ஒரே போலத்தான் சிரிக்கிறார். இந்த மனிதர்கள் தான் பணத்துக்கு தகுந்த மாதிரி தன் சிரிப்பை மாற்றிக்கொள்கிறார்களே என்று ஒரு கவிஞன் எழுதினானே நீதிபதி அவர்களே. 1 ரூபாய்க்கு இட்லி விட்டாலே கமலாத்தாள் பாட்டி கோயம்புத்தூர்ல பசிக்கிற இந்த மக்களுக்கு உணவு போட வேண்டும் என்பதற்காக காசை பத்தி பெருசா நினைக்கலைங்க. கமலாத்தாள் பாட்டி கோவை புறநகரிலே 1 ரூபாய் இட்லி கடை, 1 ரூபாய்க்கு இட்லி கொடுத்து பசிப்பினியை போக்கினாலே அதுதாங்க கனிந்த மனம், அதுதானே நிறைவான வாழ்க்கை. என்னமோ பேச வந்திருக்கிறாங்க அவங்க. சார், வீரமாமுனிவர் சொல்றார் தேம்பாவணியில 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு பிரானையே காட்டி கொடுத்தானே யூதாஸ். காசு பார்த்தீங்களா எவ்வளவு குறுக்கு புத்திய வளர்க்குதுன்னு. இயேசுவையே காட்டி கொடுத்தான் 30 வெள்ளிக்காசுக்காக. வீரமாமுனிவர் தேம்பாவணியில் அழகா சொல்லுவார், நட்பில் சதி புரிந்த சண்டாளன் யூதாஸ் என்று சொல்லுவார். 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவையே காட்டி கொடுத்தானே. சார், வாழ்க்கையில பணம் முக்கியம், ஆனால் அந்த பணத்தை கையாளுகிற மனம் அதை விட முக்கியம். அதுதான் என்னுடைய ஆற்றல், என்னுடைய வாதம். இன்னைக்கு ஒரு புது மோசடியை சொல்றேன். ஏடிஎம் கொள்ளை, காசு ஆசை. ஏடிஎம் மிஷினை கொள்ளை அடிக்கிறானே இனியவன். ஆன்லைன் மோசடி இருக்குது. இன்னைக்கு கூலிப்படை, ஒரு படையை வச்சிருக்கான் இன்னைக்கு. கூலிப்படை, மனித உயிரை மலிவாக்குகிற கூலிப்படை. பணத்தை ஆசை தானே. அதைத்தான் அழகா ஒரு இணையதளத்தில் நான் படித்தேன், நான் எழுதிட்டு வந்தேன். அழகா சொல்லியிருக்கிறான். பணம் என்கின்ற போதையாலே சிலர் அன்பை இழக்கிறார்கள், சிலர் பண்பை இழக்கிறார்கள், சிலர் நட்பை இழக்கிறார்கள், சிலர் உறவுகளை இழக்கிறார்கள், சிலர் கண்ணியத்தை இழக்கிறார்கள். பணம் என்கிற போதையிலே சிலர் மனிதாபிமானத்தை இழக்கிறார்கள், சிலர் வாலிபத்தை இழக்கிறார்கள், பலர் வாழ்க்கையையே இழக்கிறார்கள் பணம் என்கின்ற போதையாலே என்று சொன்னான். நான் பேச பேச ஆசையாக இருக்குனால ஆளே இல்லாத ஆல் இந்தியா ரேடியோவில் 6 மணி நேரம் பேசுகிறேன். பொதிகை தொலைக்காட்சி என்னை பேச கூட்டி போயிருந்தாங்க. சிரித்து வாழ வேண்டும்னு தலைப்பு. இங்கேயாவது மாவட்ட நிர்வாகம் இவ்வளோ கூட்டத்தை கூட்டி இருக்குது. சிரித்து வாழணும்னு ஆடியன்ஸே இல்லை. பொதிகை தொலைக்காட்சியில் டைரக்டரை கூட்டு கேட்டேன், என்னப்பா ஆடியன்ஸில் எப்படி பேசுறது சார்? ஆடியன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பேசுங்க சார். நான் ஜோக்கா சொல்கிறேன். ஒரு கேமராமேன் இருந்தார், அவரை பார்த்துட்டு ஜோக்கா சொல்கிறேன். அவர் சிரிக்கவே இல்லை. நேராக இறங்கி போய் இந்த கேமராமேனை தான் பார்த்தேன். எனக்கு செக்கை கூட வாங்கலை. ஏப்பா ஜோக்கா சொல்றேனே, சிரிச்சு வைக்கப்படாதா அப்படின்னு. அந்த கேமராமேன் சொல்றார், கியா போல்தா சாப், அமாரா ஹிந்தி வாழா தமிழ் நகி மாடும். இங்கே அப்படி இல்லை. நல்லா ரசிக்கிறீங்க, நல்லா சிரிக்கிறீங்க. நீதிபதி அவர்களே, இன்றைக்கு 3 செய்திகளை நான் சொல்லிக்கொண்டு என்னுடைய கருத்தை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். பணம் ஒன்றை அடைவதற்கு மார்க்கமாக இருக்கலாம், ஒன்றை அடைவதற்குரிய மார்க்கமாக பணம் இருக்கலாம். ஆனால் பணமே லட்சியமாக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கே என்று தானே சொன்னார். சார், பெரிய பணக்காரன் 3 கேள்வி இந்த மாமன்றத்தில் வைக்கிறேன். சார், பணக்காரன் பூரா ஹாப்பியா இருக்கிறானா சார்? பணக்காரன் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறானா? நிறைவான வாழ்க்கை, நமக்கு பணம் வந்துருச்சு, மகிழ்ச்சியா இருக்கிறானா? இல்லையே. சினிமாவில் அழகா சொன்னா, கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்தேன், தூக்கம் வந்ததே, அது பழைய காலமே. மெத்தை விரித்தும் சுத்த பன்னீர் தெளித்தும் தூக்கம் இல்லையே, இது புதிய காலமே என்று சொன்னார். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா பணக்காரன் பூரா சந்தோஷமா இருக்கான்னு? எப்ப ஐடி வரும், எப்ப அமலாக்கத்துறை வரும், எப்ப இன்கம் டாக்ஸ் வரும், எப்ப திருட வருவான் பயந்துகிட்டே இருக்கிறானே சார். அந்த வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாகுமா? சோத்துக்கு லாட்டரி அடிக்கிற போது கூட எட்டயபுரத்திலே இருந்து இருட்டை கிழிக்க வந்த அந்த நெருப்பு தீக்குச்சி பாரதி பாடினான். இந்த இனியவனுக்காகவே, எங்க அம்மா முதல்வர் அம்மாவுக்காகவே பாடினான். சோத்துக்கு வழி இல்லை,
பாரதி பாடினான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று பாடினானே, அது கனிந்த மனத்தின் வெளிப்பாடு. கனிந்த மனத்தின் வெளிப்பாடு. நீ என்ன பேசிட்டு இருக்கீங்க? காசு இருக்கிறவங்க பூரா சந்தோஷமா இருக்கிறானா? இல்லையே. நீதிபதி அவர்களே, வாழ்தலின் அழகை காசு ஒருபோதுமே நிரப்பாது. வாழ்தலின் அழகை காசு ஒருபோதுமே காசு பெருசு இல்லைங்க. அன்னை தெரேசா கனிந்த மனத்தால் பெயர் பெற்றாளா, நிறைந்த பணத்தால் பெயர் பெற்றாரா? அன்னை தெரேசா கவலைக்கிடம்னு மாலை முரசுல வந்துடும். அம்மா ஏழைகளுக்காக, ஆதரவற்றோருக்காக, தொழுநோயாளிக்காக தன் வாழ்க்கையே 19 வயதிலே தாயகம் துறந்து பாரதம் வந்து இந்த மக்களுக்காக வங்காளத்தின் வீதிகளிலே உலாவினாரே, உதவி செய்தாரே, அபயக்கரம் கொடுத்தாரே, அந்த அன்னை தெரேசா கனிந்த மனமா நிறைந்த பணமா? கவலைக்கிடமன் பேப்பரில் போட்டிருப்பான். நல்லா யோசிப்பான், ஐயோ ஏழைகளுக்காக யார் இருக்கிறா, இந்த அம்மா காலமாக போகிறாங்களா? மறுநாள் பார்த்தா வீடியோவில் கல்கத்தா தெருக்களிலே சேவை செய்ய அந்த அம்மா பயன்படும். கூட்டு பிரார்த்தனை. அன்னை தெரேசா அம்மையாரை காப்பாற்றியதே அந்த கனிந்த மனம். காமராசர் கையில காசு இல்ல, இந்த கல்விக்கண் திறக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டையே கல்விக்கண் திறந்த காமராசராக உயர்ந்தாரே. காசு பெருசுன்னு நினைச்சாரா? பென்னி குயிக். அந்த செய்தியோடு நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த மழையிலிருந்து பெய்யக்கூடிய மழை நீர் எல்லாம் கடலிலே போய் கலக்கின்றது என்பதற்காக முல்லை பெரியார் திட்டத்தை கொண்டு வந்து அணையை கட்டினாரே. கவர்மெண்ட் கொடுத்த காசு பத்தல, காட்டாற்று வெள்ளம் அந்த அணையை தட்டி விட்டுட்டு போயிடுச்சு. பென்னி குயிக் என்கிற ஆங்கிலேயன் இராணுவத்திலே பணியாற்றிய அந்த இன்ஜினியர் இங்கிலாந்துக்கு போய் தான் சொத்தெல்லாம் விட்டுட்டு இந்த ஏழை எளிய மக்களின் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தன் காசு பணத்தை பெரிதாக நினைக்காமல் முல்லை பெரியார் அணையை கட்டினானே பென்னி குயிக். இன்றைக்கும் தேனி மாவட்டத்திலே உன் பேர் என்னப்பான்னு கேட்டா பென்னி குயிக்னு வெள்ளக்காரன் பேரை வச்சிருக்கிறானே. காசை பெரிதாக நினைக்காதவர்கள் தான் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர்கள். வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி. பணம் என்பது குறுக்கு புத்தியை வளர்க்கும். பணம் என்பது கள்ள நோட்டடிக்க தூண்டும். பணம் என்பது சொத்து பத்து தகராறை உருவாக்கும். நிறைந்த மனம்தான் வாழ்க்கையிலே பெயர் வாங்கி கொடுக்கும் என்று சொல்லி பணத்தை நிறைக்காதீ. பணம் என்பது புழங்கு கருவி. பணத்தை விட நிறைந்த மனம்தான் வாழ்க்கையை நிறைவு செய்யும் என்று வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு என் இதய தோட்டத்தில் பூத்திருக்கிற நன்றி மலர்களை காணிக்கையாக்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விஜயகுமார் ரொம்ப கோபமா கனிந்த மனமில்லாட்டி வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை அப்படின்னார். வாஸ்தவம்தான். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் காலையில், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நிம்மதியாக நம்ம சாப்பிட்ற நாள். மட்டன் கிட்டன் எடுத்து இட்லி சூடாக, மற்ற நேரம்லாம் அவசர அவசரமாக என்னதுன்ட்டு போகிறோம்னே தெரியாமல் போவோம். வீட்டில் நல்லா இட்லி சூடாக தட்டில் எடுத்து வச்சு மட்டன் குழம்பு கொதிக்க கொதிக்க அப்படி கொண்டு வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு இருக்காரு. 2 பக்கம் 2 மொபைல் ஃபோன் வச்சுருக்காரு அவர். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இட்லியை பிச்சு மட்டன் குழம்புல தொட்டு அப்படி மட்டனோடு எடுத்து அப்படி ஒரு சாப்பிட்டு அப்படி மெல்ல போகிறாரு. ஃபோனில் பெல் அடிக்குது. கொண்டு போனதை திருப்பி வச்சுட்டாரு. சொல்லுப்பா. என்னது? எப்போ? நல்லா தானடா இருந்தார். அங்கிட்டு இருந்து நல்லா இருந்தவர் தான் சாக முடியும், செத்தவனே திருப்பி சாக முடியுமா? அவன் மொக்கையை போடுறான். காலையில் 7:30க்கு நல்லா தானடா இருந்தார். எப்பட்றா? சுகரு 300க்கு மேலே போச்சு. நைட்டு விவரம் தெரியாமல் காலையில் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சோடனே நெஞ்சை பிடிச்சவர் தான். என்ன சாப்பிட்டாரு? இட்லி மட்டன் குழம்பு. இவனுக்கும் சுகர் இருக்குது. அவன் திம்பான்னு நினைக்கிறீங்களா? அதை மொபைலை வச்சுட்டேன். அந்த இட்லி அவனை அப்படியே பார்க்குது. இன்னும் ஒரு 15 நிமிஷம் கழித்து ஃபோன் பண்ணியிருக்க கூடாதா? படாதி பய ஒரு வாயை கூட திங்க விடாமல் பண்ணிட்டானே. எடுத்து வைக்கிறப்பெல்லாம் அவன் நெத்தியில் காசு வச்சு மாலை போட்டிருக்க மாதிரியே இருக்கு அவனுக்கு. நம்ம வீட்டில் பந்தல் போட்டாங்கன்னா என்னடா பண்ணுறதுன்னு வச்சுட்டேன். முடிஞ்சா? என்னடா மனிதனுடைய வாழ்க்கை?
நேற்று இருக்கவன் இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறேன். எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியாருக்கு இன்னும் பட்டம், ரிட்டையர் ஆகிட்டார். அவருக்கு பேர் தசுருப்பி மாயாண்டி. தசுருப்பி மாயாண்டி. ஏன் இப்படி அவருக்கு பட்டம் கிடச்சின்னா, நாங்கள்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் டெல்லி டூர் போயிருந்தோம். அப்போ டெல்லியில் இந்த சாந்தினி சவுக் அப்படின்னு ஒரு மார்க்கெட்டிங் ஏரியா இருக்குது. அதில் எங்கள் கூட வந்து அன்னைக்கு ஹிந்தி பண்டிட்டா இருந்தாங்க 2 பேர். அவங்க ஹிந்தி பண்டிட்டாலேருந்து விலகி தமிழ் வாத்தியாரை மாறிட்டாங்க. அவங்களுக்கு ஹிந்தி தெரியும். அவங்க 2 பேரை தான் எங்கிட்டாவது கடைக்கு கூட்டி போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் பேக் வாங்கினோம்னா இந்த மாயாண்டி, யாராவது ஹிந்தி தெரிஞ்சவங்க இப்போ வாங்கப்பா ஒரு பைய நல்லா சீப்பாக வாங்கி கொடுங்கன்னு. அந்த 2 ஹிந்தி பண்டிட்டு என்கிட்ட போயிட்டாங்க. ஒரு வாத்தியார், எனக்கு ஹிந்தி தெரியும் வாடா நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் அந்த பேக் விற்கிறவன்ட்ட இவருக்கு தெரிஞ்ச ஹிந்தியில், அரே சாப் மாயாண்டி திண்டுக்கல் சென்ட் மேரிஸ் வெரி புவர் மேரா பேக் அப்படின்னோன்னா ஒரு பேக் எடுத்து கித்தனா ருப்பியா சாப், ஹிந்தி தெரியுமா அவருக்கு. ஒன்று அவர் இதர் பேக் மே 5 ரூபாய் அப்படின்ட்டுருக்கான். இவர் 2 ரூபாய்க்கு கேட்குறாரு. யார்? இந்த ஹிந்தி தெரிஞ்சவர் கூட்டி போனார்ல, எங்கள் சித்தப்பா தான், குழந்தராஜ் அவர் பேர். 2 ரூபாய்க்கு கேட்குறதுக்கு என்ன கேட்டுவிட்டாரு, நைஸா 10 ரூபாய் அப்படின்ட்டுருக்காரு. அவன் வியாபாரி முழிக்கிறான். என்னடா நம்மளே 5 ரூபாய்க்கு தான் தர்றாங்கிறான், இவன் 10 ரூபாய்க்கு வாங்குறேங்கிறானே, இப்படி பயலுகளா திண்டுக்கல்லேருந்து வந்திருக்காங்க. நைஸா 5 ரூபாய் அப்படின்ட்டுருக்கான். நை வெரி புவர் மாயாண்டி டெக்ஸ்டைல் டீச்சர் 10 ரூபாய். நைஸா 5 ரூபாய். அப்புறம் பார்த்தாரு ஹிந்தி ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாதுன்ட்டு, ஹவு மச் திஸ் பேக்ஸ் ஆப் அப்படின்னோடனே, ஹவு மச் திஸ் பேக்ஸ் ஆர் இங்கிலீஷ். உடனே அவன் திஸ் பேக் இஸ் 5 rupees வந்துட்டான். உடனே 5 rupees, ஐ வாண்ட் திஸ் பேக் ஃபார் 2 rupees. நோ எஸ் 2 rupees. நோ சாப், ஐ வில் கிவ் ஃபார் 3 rupees. நோ சாப் 2 rupees. நோ 3 rupees. 3 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டார். இங்கிலீஷும் தமிழ் மட்டும்தான் தெரிஞ்சு. பேக் வாங்கிட்டார்ல. ஹிந்தி பேசினியே உன்னையால் வாங்கி கொடுக்க முடிஞ்சா? அவன் இப்போ பேக்கு விற்கிறவனுக்கு பைத்தியம் பிடிக்க வச்சுட்டான். 5 இதிலேருந்து நான் என்ன சொல்கிறேன், உலகம் முழுவதும் ஹிந்தியும் தமிழும் தெரிஞ்சால் போதும், நம்ம இது ஆங்கிலமும் தமிழும் தெரிஞ்சால் போதும், உலகம் முழுவதும் பொழைச்சிக்கிறலாம்யா. அப்துல் கலாம் ஹிந்தியா முதல் மொழியாக எடுத்து படித்தார். உலகம் புகழும் விஞ்ஞானியாக இந்தியாவின் குடியரசுத் தலைவராக மாறிய அப்துல் கலாம் இருமொழி கொள்கையில் படித்தவர் தான். இன்றைக்கி அந்த தசுருப்பி மாயாண்டி ரிட்டையர் ஆகி இருக்காருன்னா, உண்மையிலே இன்றைக்கி இருக்கிற மொழி பிரச்சனைக்கு அவர் தான் எடுத்துக்காட்டு. ஹிந்தியை நாங்கள் வேணான்னு சொல்ல, ஹிந்தி மொழி வந்து படிங்க வேணான்னு. இப்போ நான்லாம் பாடநூல் கழக தலைவர். நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட எத்தனையோ பேர் பிள்ளைங்க படிக்கிறாங்க. எங்கள் பாடநூல் கழகத்திலேருந்து ஹிந்தி நூல் அடித்து கொடுக்குறோம். மைனாரிட்டின்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் 10,000 ஹிந்தி புத்தகங்களை அடித்து கொடுக்குறோம். காரணம், ஹிந்தி மொழியை நாங்கள் வெறுக்கவில்லை, ஹிந்தி பேசுபவர்களையும் வெறுக்கவில்லை. ஹிந்தியை நீ கட்டாயம் படிக்க வேண்டும் என்ற ஹிந்தி திணிப்பைத்தான் நம்ம தமிழ்நாடு அரசு எதுக்குதே ஒழிய, ஹிந்தி பாட்டெலாம் மேடையில் பாடி நான்லாம் எம்புட்டு கைதட்டு வாங்கியிருக்கேன். மெஷாயர் तो नहीं मगर ऐसी जब से देखा मैंने तुझको मुझको शायरी आ गई. ஹிந்தியே தெரியாது. பாம்பேல கைதட்டுறேன் அந்த பாட்டுக்கு. எனக்கு ஹிந்தி மொழியை நம்ம வெறுக்கலை. மேரே சப்புன்னு கி ராணி கப் ஆயக்கி து எத்தனை வருஷமாக கேட்டான். ஹிந்தி திருப்பி தசுருப்பி மாயாண்டி இருக்காரு, அவர் தான் இன்றைக்கி இருமொழி கொள்கையினுடைய ஆதரவாளராக இன்றைக்கி உயிரோடு இருக்கார். என்எஸ் கிருஷ்ணன் பாம்பேக்கு போயிருக்காரு. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட உட்காந்துருக்காரு. பால் சாப்பிட்னா என்எஸ் கிருஷ்ணனுக்கு ஹிந்தி தெரியாது,
சப்ளையருக்கு தமிழ் தெரியாது. பால் பால் சப்ளையர் क्या साहब பால் क्या பால் 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 क्या साहब கடுப்பாயிட்டு என்எஸ் கிருஷ்ணன் பேப்பர் அப்படின்னு ஒரு பேப்பர் வாங்கி பென்சில் வாங்கி மாட்டை வரைஞ்சி மாட்டு மடியை வரைஞ்சி பால் உடனே ஓ தூத் அப்படின்ட்டுருக்கான். 8 மணிக்கு கேட்ட பால் 12:45 வந்திருக்கு. பாம்பேயில் போய் நீ இருக்கணும்னா ஹிந்தி தெரியாமல் இருக்க முடியுமா? அங்கே போய் நான் செந்தமிழ் நாடனும் போதிலாம் பொழைக்க முடியாது. பாம்பேயில் போய் இருக்கணுமா ஹிந்தி படிச்சுக்க. குஜராத்தில் போய் இருக்கணுமா குஜராத்து படி. தமிழில் ஐஏஎஸ் எழுதினாரியா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பாலகிருஷ்ணன்னு. முதலில் உலகத்திலேயே தமிழில் ஐஏஎஸ் எழுதிய அதிகாரி அந்த பாலகிருஷ்ணன் தான். தமிழில் ஐஏஎஸ் எழுதி ஒரிசாவில் முதலமைச்சருக்கு துணை சிறப்பு நேர்முக உதவியாளராக இருந்து இந்திய தேர்தல் ஆணையாளராக இருந்தார். தமிழில் ஐஏஎஸ் எழுதி ஹிந்தி தெரியாத ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்திய தேர்தல் ஆணையராக பணிபுரிந்து வெற்றிகரமாக தேர்தல் நடத்தியிருக்காருன்னா எதுக்குடா ஹிந்தி? பானிபூரி திங்கிறதுக்கா? இல்லை, நான் எங்கேயோ போயிட்டேனா தலைப்பை விட்டு. அந்த கனிந்தமான அந்த தசுருப்பி மாயாண்டிக்கு அந்த பேக்கை வாங்கி தரணுன்ற மனதோடு போய் வாங்கி கொடுத்தாரு. அடுத்து பேசினேன் வேறு, நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன், நேரம் ஆயிடுச்சு. அருமைக்குரிய பேராசிரியர் முனைவர் வேதநாயகி நிறைந்த பணமேன்னு பேச வர்றாங்க. நகைச்சுவையாக பேசுவதில் ஆற்றல் மிக்க பேச்சாளர், பலத்த கரவொலியோடு டாக்டர் வேதநாயகி வருகிறார். வாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் என அறிய வைத்து ஆதி பகவன் என உரை வைத்து காய் தந்து கனி தந்து தேன் தந்து தேனியின் சுவை தந்து நாதந்து பேச வைத்த முத்தான தமிழுக்கு எனது முதற்கோடி வணக்கங்கள் பல. அல்ல ஜோரா ஒரு முறை கையை தட்டுங்க. அவங்க தான் தட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் ஏன் கேட்டு வாங்குறீங்க? இதெல்லாம் கை தட்டாமல் இந்த இப்படி மண்ணு மாதிரி உட்காந்துருக்க ஆடியன்ஸுக்கிட்ட தான் நீங்கள்லாம் கேட்கணும். ஆமாங்க ஐயா. உயிரோடு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ், உண்மையிலே அப்படி இருக்கு, உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ரசிகர்கள். இவங்கள்ட்டெல்லாம் கேட்டு வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க ஐயா. இருந்தாலும் அவங்க கைத்தட்டல் கொடுக்குறப்ப இன்னும் நமக்கு ஆர்வம் அதிகரிக்குதுங்க ஐயா. என்னோட பூஸ்டுக்காக கேட்டேங்க ஐயா. நடுவர் அவர்களே, அருமையான மக்கள், அருமையான ரசிக பெருமக்கள், அடேங்க அப்பா, செங்கல்பட்டுன்னு சொன்னா அது செங்கை, செங்கல்பட்டுன்னு சொன்னா அது செங்கை, நதிகளிலே புனிதமான ஆறு என்று சொன்னால் அது கங்கை, எஃபெக்டிவான ஆடியன்ஸ்னா அதுதான் சிவகங்கை ரசிக பெருமக்கள் என்பதை சூப்பராக நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை கூறி, எங்க நடுவர் அவர்கள் பார்த்தீங்களா, அடிச்சு பேஞ்சா மழை, அசையாம நின்னா செல, மீன் பிடிக்க வேணும் வலை, பட்டிமன்றம்னா எங்க ஐயா காளை மாமணி ஐயா நடுவர் ஐயா தான் எப்பவுமே தலை என்பதை அருமையாக உட்காந்துருக்காரு. பார்த்தீங்களா எங்க ஐயா, அடே எங்க அப்பா. ஆமா, விஜயகுமார் சாருக்கு என்ன பிரச்சனைன்னு தான் எனக்கு தெரியலைங்க ஐயா, என்ன பிரச்சனைன்னு தெரியல. அடேங்க அப்பா, கனிந்த மனம்தான், கனிந்த மனம்தான், பணமே வேணாம். இந்த பட்டிமன்றம் முடிச்சுட்டு போகிறப்ப அவருக்கு ஒரு முடி தேங்காயும் ஒத்த வாழைப்பழமையும் வெத்தலை பாக்கையும் வச்சு கையில் கொடுத்து அனுப்புங்க. பணம் வேணான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் நீங்கள் என்னம்மா என் பொழப்பில் கை வைக்கிறீங்க? விஜயகுமாருக்கே தேங்காய் முடியுன்னா அப்புறம் எனக்கும் அதாக தானே இருக்கேன். நடுவர் அவர்களே, ஒரு காலகட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடைந்து போன வீடுகள் இருந்துச்சு, உடையாத உறவுகளோடு நாம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, உடையாத வீடுகள் இருக்கு, உடைந்து போன உறவுகளோட இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோன்னு சொன்னா இவங்களுடைய கனிந்த மனம் எங்க இருக்குன்றது தான் என்னுடைய கேள்விங்க. நான் இன்னைக்கு காலையில பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறப்ப ஒரு ஆட்டோ ஒன்று என்னை கிராஸ் பண்ணிச்சுங்க. அந்த ஆட்டோவில் எழுதி போட்டிருந்துச்சு, கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவைன்னு எழுதி போட்டுச்சு. அது ஆட்டோக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு, இவங்க 2 பேருக்கு ஏன் தெரியலன்றது தான் என்னுடைய கேள்வி. நடுவர் அவர்களே, ஒரு காலகட்டத்திலலாம் குழந்தை எப்படி அழும்,
குவா குவா அப்படின்னு அழும். ஆனா இப்ப பாருங்க ருவா ருவா ருவான்னு அழுவுது. நடுவர் அவர்களே யோசிச்சு பாருங்க, பணம் இல்லைன்னா முடியுமாங்க? இன்னைக்கு நர்ஸ் முதல் நர்சரி கிளாஸ் வரை என்ன தேவைன்னா பணம் தேவைங்க. ஃபீஸ் கட்டினாதான் அவன் டேடி, இல்லைன்னா அதோ போறான் பாரு கேடின்னு சொல்ற நிலைமை இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா பணம் எவ்வளவு முக்கியம் நடுவர் அவர்களே. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு விஷயம் தாங்க, கருப்பை இல்லைன்னா குழந்தை பிறக்க முடியாதுங்க, இறப்பை இல்லைன்னா உணவு உண்ண முடியாது, பணப்பை இல்லைன்னா இந்த உலகத்துல வாழவே முடியாது நடுவர் அவர்களே. பணம் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. நான் தெரியாம தான் கேட்குறேன். இங்கே எல்லாரும் குணம் குணம்னு வந்து பேசிட்டு போனார்ல, இங்கே ஆண்கள் அதிகமாக உட்காந்துருக்கீங்க, பெண்கள் அதிகமாக உட்காந்துருக்கீங்க. இங்கே உட்காந்துருக்கிற ஆண்களை பார்த்து நான் கேட்குறேன், குணம்னு வந்து பேசுறீங்களே, குணம் தான் சிறந்ததுன்னு வந்து பேசிட்டு போயிருக்காரு. ஆண்களை பார்த்து நான் கேட்குறேன், உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இதே பொண்டாட்டி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கும் பொண்டாட்டியா வரணும்னு சொல்றவங்க எல்லாம் கையை தூக்குங்க. பாவி மக்கா, எப்படி புடுங்கல்ல ஓடிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா வாழ்க்கை? பாத்தீங்களா? அப்படியே பூத்து குலுங்குதாம் மனம். ஆனா எங்க தாய் குலங்களை பார்த்து கேட்கிறேன், இதே புருஷன் தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கும் புருஷனா வரணும் சொல்ற அக்காங்கல்ல கையை தூக்குங்க. ஏன் தெரியுமா? ஓட்டு அதிகமா இருக்கு. இது மாதிரி ஒரு இழிச்ச வாயம் வேற எந்த ஜென்மத்துல நமக்கு கிடைக்க போறான்றதுக்கா? டேங்க அப்பா இல்லைம்மா, இந்த கேமராக்காரங்கிட்ட திருப்பி வேற எடுத்து விட்டாரு. நாளைக்கு நம்ம வீட்டுக்காரர் கை தூக்கலன்னா நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாரு அப்படின்னு கூட அப்படி பயந்துக்கிட்டா கை தூக்கிருக்கலாம். நடுவர் அவர்களே, எல்லாரும் என்ன நினைக்கிறோம், வானத்தை போல வர சின்ராசு மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா வர்றதெல்லாம் நமக்கு பாக்கியலட்சுமியில் வர கோபி மாதிரி வந்து அமையுது. நாம் என்ன பண்றது நடுவர் அவர்களே? யோசிச்சு பாருங்க, அந்த கோபியை திருத்தணும்னா பணம் தானேங்க தேவைப்படுது. ஒரே ஒரு விஷயங்க, பெண்கள்லாம் ஏன் தெரியுமா மேட்சா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க? இங்க பாருங்க, மஞ்சள் கலர்ல புடவை, மஞ்சள் கலர்ல வளையல், மஞ்சள் கலர்ல பொட்டு, மஞ்சள் கலர்ல கிளிப்பு, எல்லாம் மேட்சா போடுறாங்க. ஏன் தெரியுமா? கட்டினது தான் மேட்சா அமையல, அட்லீஸ்ட் கட்டிக்கிறதாச்சும் மேட்சா இருக்கட்டுமேன்றதுக்காக தான் நடுவர் அவர்களே. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா ஆண்களும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கட்டுனா அவளை தாண்டா கட்டணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்பாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 1.5 வருஷம் ஆகட்டும், வெட்டினா அவளை தாண்டா வெட்டணும் சொல்றாங்களா இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி பாருங்களேன், கொஞ்ச நேரம் பேசேன், யாண்டி தங்க ஃபோனை வச்சிட்றேன், இன்னும் கொஞ்ச நேரம் பேசேன் அப்படின்வாங்க. ஒரு 2.5 வருஷம் ஆகட்டும், பேசியே என் உசுறு எடுக்கிற வாயை மூடி தொலைடி சொல்றாங்களா இல்லைங்களா நடுவர் அவர்களே? கனிந்த மனம் இருந்துச்சுன்னா அங்க சலிப்பு வராதுங்க. ஆனா அதே மனைவிக்கு திருநெல்வேலி ஒரு அல்வாவும் அற்புதமா ஒரு 10 ரூபா கொடுத்து மல்லிப்பூவும் வாங்கிட்டு போய் கொடுத்து பாருங்களேன், எவ்வளவு சந்தோஷம் நடுவர் அவர்களே. பணம் இருந்தாதாங்க வாழ்க்கையில சந்தோஷமே வரும். ஐயா வந்து சொல்லிட்டு போனாரு, சாவரப்போ நம்ம என்ன எடுத்துட்டு போறோம், செத்து போன அப்புறம் மனுஷன் என்ன எடுத்துட்டு போறான். உண்மைதான் ஐயா, நம்ம சாவை எடுக்கணும்னாவே பணம் தேவை. அது தெரியுமா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே, 4 பேர் நம்மளை திரும்பி பார்க்கணும்னா ஒன்று அவன் பைத்தியக்காரனாக இருக்கணும், இல்லை பணக்காரனாக இருக்கணும். நடுவர் அவர்களே, நாங்கள்லாம் பணக்காரங்க. யோசிச்சு பாருங்க, நாங்கள் என்னென்னா பொதுவாக சொல்கிறேன், பணத்தை பற்றி பேச வந்தவங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நாட்டில் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொன்னால் அது குணத்தால் தானங்க. யோசித்து பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இன்னைக்கு பணத்தால் ஏமாந்தவர்களை விட பாசத்தால் ஏமாந்தவர்கள் தான் இந்த நாட்டிலே அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்கள் குணம் எங்கே போட்டுச்சு? ஒரு பெரிய பணக்காரர் இறந்துட்டாருங்க, அவர் கொண்டு போய் நேராக சுடுகாட்டில் புதைக்க போகிறாங்க. அப்போ வெட்டியான் சொன்னார், நீங்கள் எல்லாம் போங்கய்யா, அவரை நான் புதைச்சிட்டு போறேன் அப்படின்னாரு. கூட இருக்கிறவர் சொன்னாரு, இல்ல நான் கூடவே இருக்கேன் அப்படின்னாரு. அதெல்லாம் கிடையாது, நீ போயா அப்படின்னாரு. சரின்னு போய் அவர் போய் ஓரமா நின்றுட்டாரு. வெட்டியானுக்கு தெரியும் எப்படி அந்த பணத்தை எரிக்கணும்னு சொல்லிட்டு மூட்டின உடனே இந்த காலில் இருக்கிற அந்த நரம்பு சுருன்னு இழுத்த உடனே அந்த பணம் எந்திரிக்கும். எந்திரிச்ச உடனே வெட்டியான் என்ன பண்ணுவார்னா காலிலேயே கட்டையிலேயே ஒரு அடி போடுவார். அப்படிதானங்க? போட்ட உடனே அந்த பணம் என்ன ஆகிடும், அப்படியே படுத்துருங்க. ஆனா அந்த பெரிய மனுஷன் ஒருத்தர், பணக்காரர் ஒருத்தர் இறந்துட்டார்ல, இறந்துட்ட உடனே அவர் அதே மாதிரி தீ மூட்டினாரு, அந்த பணம் எந்திரிச்சிச்சு. உடனே வெட்டியான் கட்டையால் அடிக்க போனார். கூட நின்றுட்டு இருந்தான் பத்தியா, அவன் கிடுகிடுன்னு ஓடி வந்தான், அடிக்காத அப்படின்னா. அப்புறம் எப்படிரா பணம் படுக்கும் அப்படின்னார். அமைதியாயிருன்னு சொல்லிட்டு அந்த பணத்து காதில் போய் அவன் கூட வந்தவன் ஏதோ சொன்னான், பணம் படுத்துருச்சு. அவன் என்ன சொல்லியிருப்பான்? வராத பணம் வட்டி எல்லாம் வந்துருச்சு, நீ படுத்துக்கோயான்னா படுத்துருச்சு.
பானான்னா போனமே எந்திரிச்சு நிற்குதுங்க. இவங்க ஏன் உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. நடுவர் அவர்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு டிவிஎஸ் 50 எடுத்துட்டு வந்தா ஹாய்னு சொல்றாங்க, ஹீரோ ஹோண்டால வந்தா ஹலோன்னு சொல்றாங்க, மாருதியில வந்தா ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. அத்தனையும் வாடகைன்னா அண்ணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்களே. உங்க மனம் என்ன பண்ணுதுங்க? இன்னைக்கு காதல்ல பாருங்க, செத்த ஒண்ணு நெத்தியில 8 அல்லது 1 ரூபாயத்தானே வச்சிருக்கேன். ஆமா, அவன் வாங்கின கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டையா தொங்க விட்டுருக்காங்க. மனுஷன் சாகரப்பையாவது அந்த ரூபாயோட போட்டோம்னு தான் நெத்தியில் அந்த ரூபாயை வச்சு புதைக்கிறான். தெரியுமா விஜயகுமார்? நல்லா தெரிஞ்சுக்க சொல்லுங்க ராஜன். பாயிண்ட்டை நோட் பண்ணேன். ஆமா நடுவர் அவர்களே, இன்னைக்கு எத்தனை காதல் முறிஞ்சு போகுது? எதனால முறிஞ்சு போகுது நடுவர் தெரியுமா? நடுவர் அவர்களே, இன்னைக்கு பெட்ரோலால் பிரிகிற காதலை விட பைக்ல பெட்ரோல் இல்லைன்னா பிரிகிற காதல் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. நடுவர் அவர்களே, ஒரு காதலை ஏகப்பட்ட பஞ்சு டைலாக் அடிக்கிறீங்களே, இது பூரா அப்படியே சினிமாவில் வந்துரும் பாருங்க. நடுவர் அவர்களே, அம்மாவின் கை அன்பை காட்டும், அப்பாவின் கை அறிவை காட்டும், நண்பனின் கை ஃபிகரை காட்டும், பணம் இல்லைன்னா ஃபிகரின் கை டாட்டா மட்டும்தான்டா காட்டும் மச்சான் அப்படிங்கிறத அவங்க மறந்து போயிருக்காங்க. நடுவர் அவர்களே, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு பெரிய பால்ய சிநேகிதர்கள் 2 பேர் ரோட்ல பேசிக்கிட்டு போறாங்க. உனக்கு 2 பிள்ளையடா, 2 பிள்ளைய என்ன பண்றான்னு சொல்லி கேட்கிறப்ப அவர் சொன்னாரு, ஒரு பிள்ளை ஆஸ்திரேலியால இருக்கான், இன்னொரு பிள்ளை அமெரிக்கால இருக்கிறான். இப்ப எந்த பிள்ளைடா உன்னை பார்த்துக்கிறான்னு சொல்லி கேட்கிறப்ப 2 சன்னும் என்ன பார்த்துக்கலடா, நான் வாங்குற பென்ஷன் தான்டா இன்னைக்கு என்ன காப்பாத்துதுன்னு சொன்னா உங்க மனம் எங்க போச்சுன்றதா என்னுடைய கேள்வி. நடுவர் அவர்களே, வீடு வரை லேண்ட்லைன், வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை கார்ட்லெஸ், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லுன்றதை இவங்க மறந்து போயிருக்காங்க. நடுவர் அவர்களே, நிறைவா நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். நான் திருத்தணியிலிருந்து வரேங்க. திருத்தணி பக்கத்துல தான் நம்ம பெருமாள் இருக்காரு, திருப்பதி பணக்கார அவரு. ஒரு நாள் நான் திருப்பதிக்கு போயிருந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு 4 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நின்னவன் சொன்னா, சாமி நான் 500 ரூபா வச்சிருக்கேன், பெருமாளை எப்ப பார்க்கலாம் அப்படின்னாரு. கூட இருந்த அந்த பட்டாச்சியார் சொன்னாரு, நீ 5 நாள் ஆகுண்டா பெருமாளை பார்க்கறதுக்குன்னாரு. அதுக்கு பின்னாடி இருந்தான், சாமி நான் 5000 ரூபா வச்சிருக்கேன், பெருமாளை எப்ப பார்க்கலாம் அப்படின்னாரு. உடனே பட்டாச்சியார் சொன்னாரு, நீ 5 மணி நேரத்துல பார்த்துடலாம்டா பெருமாளை அப்படின்னாரு. அதுக்கும் பின்னாடி ஒருத்தர் இருந்தான், சாமி நான் 50000 ரூபா வச்சிருக்கேன், பெருமாளை எப்ப பார்க்கலாம் அப்படின்னாரு. பட்டாச்சியார் சொன்னாரு, நீ 5 நிமிஷத்துல பெருமாளை பார்த்துடலாம்டா அப்படின்னாரு. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தான், சாமி நான் 5 லட்சம் ரூபா வச்சிருக்கேன், பெருமாளை எப்ப பார்க்கலாம் அப்படின்னாரு. சாமி சொன்னாரு, நீ இங்கே இருடா, பெருமாளை நான் தூக்கிட்டு வரேன்னு. நடுவர் அவர்களே, இது தெரியாம அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் அப்பாக்கு தெரியாம அம்மா நமக்கு காசு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு மனம்னு பேச வந்திருக்கீங்களே, பொண்டாட்டிக்கு தெரியாம இன்னைக்கு அம்மாக்கு காசு கொடுக்குறீங்கன்னு சொன்னா உங்க மனம் என்ன செய்யுது அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி என்று சொல்லி, நானும் என் அம்மாவும் பீடி சுற்றுகிறோம், என் அப்பா ஊர் சுற்றுவதால் என்று 8வது படிக்கிற ஒரு சிறுமி அவள் கவிதை எழுதுகிறாள் என்று சொன்னால், பணம் இந்த உலகத்திலே எவ்வளவு முக்கியம் என்பதை செருப்பு தைக்கிற கூலி தொழிலாளியை போய் சென்று கேட்டு பாருங்கள். பணமே இல்லாமல் தினமும் பட்டினியாய் கிடக்கிறவரை போய் கேட்டு பாருங்கள். பணம் ஒரு மன நிறைவான மகிழ்ச்சிக்கு காரணம், பணம்தான் காரணம் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆஹா, வேதனாய்க்கு நீங்கள் கேட்காமே கைதிட்டிருக்கீங்கன்னா இப்போ எவ்வளோ அருமையாக பேசியிருக்காங்க பாருங்கள். எத்தனை பஞ்சு டைலாக். வந்தோன்னே ஒரு கேள்வி கேட்டாங்க, விஜயகுமார் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒருத்தன் போய், டே வாழ்க்கையில் பயங்கர பிரச்சனைடா, எப்படியாவது இதை தீர்த்து வைடான்னதுக்கு அந்த தீர்த்து வைக்கிறவன் ஒரு டைலாக் சொல்லியிருக்கேன். அப்படில ரொம்ப பிரச்சனையா? பிரச்சனையாக பார்த்தா தாண்டா பிரச்சனையாக இருக்கான். பிரச்சனையாக பார்க்கலன்னா பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. ஏன்னா நீ பிரச்சனையாக பார்க்காம பெரிய பிரச்சனையாக பார்க்கறதுனால தான் பிரச்சனை உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் நீ பிரச்சனையாக பார்க்காம பிரச்சனையாகவே பார்க்காம விடுங்க அப்படின்னா அவன் அப்படியே பார்த்தான், ஓம் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல இருக்கு, எனக்கு இருந்த பிரச்சனையே மறந்து போச்சுரா நீ சொன்ன வாக்கியத்தை அப்படின்னு. வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. அவனை போய் இப்படி பைத்தியம் பிடிக்க வைக்கிறதா? உண்மையிலேயே ஒரு அம்மா மகளுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடச்சிருச்சு. அந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு கோயிலில் போய் சாமிகிட்ட வேண்டுது, சாமி மகளுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடச்சிருச்சு சாமி, 50,000 ரூபா கட்ட சொல்கிறானுங்க, 40,000 ரூபா பிரட்டிட்டேன், இன்னும் ஒரு 10,000 ரூபா இருந்து கை மாற்ற கொடுத்தீங்கன்னா
எப்படியாவது காலேஜில் பிள்ளைய சேர்த்துருவேன். சாமி என்ன பேங்காக நடத்திக்கிட்டு இருக்கு, கைமாத்து கேட்குது சாமிக்கிட்ட. சாமி இப்படியே பார்க்குது, என் வேதனை உனக்கு தெரியாதுப்பா, என் முன்னாடி தான் உண்டியெல்லாம் வச்சுருக்காங்க, என் முன்னாடி தான் காசெல்லாம் போடுறாங்க, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், என் முன்னாடி தான் உடச்சி என்றானுங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. என் கையில் இது வரைக்கும் ஒருத்தன் கூட ஒரு 50 ரூபா கூட கொடுத்துட்டு போனதில்லை, எனக்கிட்ட போய் 10,000 ரூபா கேட்குறியான்னுச்சான் சாமி. அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கு, சாமி ஓம் பொழப்பே இப்படி இருக்கா அப்படின்னு வெளியில் வந்து பார்க்குது. தமிழ்நாடு அரசு அறிவிக்குது, அரசு பள்ளியில் உங்கள் பிள்ளை படிச்சிருந்தா காலேஜில் சேருங்க, மாதம் 10,000 ரூபா தமிழக அரசு தருதுங்கிற அறிவிப்பை பார்த்தோன்னா, ஆஹா 1000 ரூபா மாதம் 1000 ரூபா தமிழக அரசு தருதுன்னு, கடவுள் செய்யாததை அரசு செய்தப்பா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு, சாமி நேரடியாக என்னைக்காவது காசு கொடுத்துருக்கா? சாமியேவே வந்து காசு கொடுத்தா கோயிலேருந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்களே அப்படின்னு. யார்? பணம் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல். மனைவி இப்போ கணவனை அனுப்புது, பிஎஃப் லோன் போட்டிருக்கீங்களா, எவ்வளோ கிடைக்கும்? 1.5 லட்சம் டி. அப்படியா? நெக்லஸை திருப்பிட்டு வந்துடு. நெக்லஸை திருப்பலாம். அவன் வேறு ஏதோ 1.5 லட்சத்துக்கு வேறு வேலை வச்சுருந்துருக்கான். அவங்க அக்கா மகளுக்கு பணம் கட்டுறது கல்யாணம் வச்சுருக்கேன்ட்டு கேட்டிருந்துருக்கு. 1 லட்சம் தர்றேன்னு வாக்கு கொடுத்துட்டான். மனைவி சொல்கிறான், நெக்லஸை திருப்பிட்டு வா மாமா. ஐயோ எங்கள் அக்கா கேட்டிருக்குது, இவன் வேறு நெக்லஸை திருப்பிட்டு வர சொல்லியிருக்காளேன்ட்டு போயிட்டு அவங்க வாசலில் நிற்கிது, பேங்க் வாசலில். தம்பி தம்பி இருக்கட்டுக்கா அக்கா, மொபைலில் பேசுகிறேன் மனைவிக்கிட்ட, நெக்லஸை திருப்பிட்டீங்களா? இல்லை திருப்பணம் ஏன் திருப்பினீங்களா இல்லையா? வைடி வச்சுட்டு அவங்க அக்கா கையில் கொடுத்துட்டேன் 1.5 லட்சத்தை. மீதி 15 ரூபா தான் இருக்குது. வாய்ட்டில் வச்சுட்டு வர்றாரு வீட்டில். நெக்லஸ் எங்கே மாமா? உன் மேலே அவ்வளோ பாசமான வண்டி, நான் உனக்காக வாழ்க்கையவே தியாகம் பண்ணேன், இருக்கட்டும், நெக்லஸ் எங்கே? தினமும் ஓ நினப்பு வளைக்கிறதே என்ன தொலைக்கிறதே கனங்க. நெக்லஸ் எங்கயா? கனங்கனமும் உன்னை இழுத்து படுக்கிற பாடு பொறுக்கலையே. இப்போ தான் உண்மையை சொல்கிறேன், வெளியே சொல்லவும் வழியில்லை, உள்ளுக்குள்ள துடிப்பும் கணக்கில்ல, தினம் என்னையா வெளியே சொல்ல முடியல? நெக்லஸ் எங்க? கையை பிடிச்சிட்டு அழுகுறேன். எங்கள் அக்கா மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன்ட்டு வாங்கிட்டு போயிட்டு அடி. உங்கள் அக்கா வந்துட்டாளா எனக்கு தெரியாமல்? அவ்வளோதான். வீடு 1 வாரம் ரவை உப்புமா தான் 3 நேரமாக, சோறே ஆக்கலை. இந்த ஒரு நெக்லஸ் படுத்தின பாடு இருக்கா இல்லையா கேட்டாங்க. ராஜன் வாங்க, கனிந்த மனத்தோட அணியை நிறைவு செய்ய இசைக்குயில் தேவகோட்டை ராஜன் உங்களுடைய கந்தர்வ குரலால் உங்கள் மாவட்டத்து மக்களை மகிழ்விக்கணும். ஆஹா, வர்றதுக்கு முன்னாடியே கைதட்டா, சூப்பர். சிவகங்கை மாவட்ட நிர்வாகத்தினையும் நான் பணி செய்யும் இந்த நூலக துறை உள்ளிட்ட அனைத்து துறை பணியாளர்களையும் இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கு ஒருங்கிணைத்து பணியாற்றி கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என் இரவு வணக்கத்தை சொல்லி என் நிகழ்ச்சிகளை தொடங்குகிறேன். நல்ல கைதட்டுங்க. ஆஹா ஆஹா. ஐயா என்னை சொல்லும்போது ஒரு அறிமுகம் செஞ்சார். இவர் பாடி பாடி பேசுவார் அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே ஒரு லீடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் டிஆர் மகாலிங்கம்லாம் சேர்த்து பாடுவார் அப்படின்னு சொன்னதுனால உண்மையிலே ஸ்கிரிப்டில் இல்லை, அவங்க நினைவூட்டினதுனால அந்த வரிகளை தொட்டு தொடங்குகிறேன். இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே
நினைக்கேன் பெரும் சோதனை இறைவா பாட்டை பாடலாம், எனக்கு 5 நிமிஷத்தில் பில்லடிச்சிருவாங்க. அதனால் ரொம்ப அற்புதமாக தொடக்கத்திலேயே ஒரு கைதட்டலோடு என்னை வரவேற்றிருக்கிற நானும் உங்கள் மண்ணை சேர்ந்தவன் என்கிற பாச உணர்வோடு உங்கள் கைதட்டலோடு நானும் கரைந்து நிகழ்ச்சிக்குள்ளே வருகிறேன். நடுவர்களே, ஒரு அற்புதமான பணமா கனிந்த மனமா என்று கேட்டிருக்கிறீர்கள். இது அற்புதமான ஒரு புத்தக திருவிழா. நான் எங்கே போனாலும் அங்கே என்ன நடக்குதோ அதை பற்றி எழுதி நான் பேசுவது என்னுடைய வழக்கம். அதனால் இந்த புத்தக திருவிழாவிற்கு நான் எழுதியதை உங்களிடம் முறையாக சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள்ளே வருகிறேன். அழகா போட்டு எப்படி தெரியுமா அந்த புத்தக திருவிழா? அழகு 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 தமிழ் மொழிதான் அழகு, சிவகங்கை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு. அழகு 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 தமிழ் மொழிதான் அழகு, சிவகங்கை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு, சிவகங்கை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு. திருவிழாவில் லியோனிய பட்டிமன்றம் அழகு, இதை ரசிக்க வந்த ரசிகர் கூட்டம் அழகோ அழகு. சிறப்புடனே அமைந்த இந்த புத்தகங்கள் அழகு, சிறப்புடனே அமைந்த இந்த புத்தகங்கள் அழகு, அதை வாங்க வந்த வாசகரோ அழகோ அழகு, அதை வாங்க வந்த வாசகரோ அழகோ அழகு. அழகு 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 தமிழ் மொழிதான் அழகு, சிவகங்கை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு, சிவகங்கை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு. புத்தக திருவிழாக்கு கலெக்டர் மேடம் இப்படி ஒரு பாட்டை எழுதி இசையமைச்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தா கூட இப்படி ஒரு அழகான பாடல் அமைஞ்சிருக்காது. சிவகங்கை புத்தக திருவிழாவுக்குன்னு ஒரு அருமையான பாடலை கொடுத்த தேவகோட்டை ராஜனுக்கு உங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்து. நன்றி ஐயா. அழகா சொன்னார். என் அணியில அழகா தொட்டு தொடங்கினார் பாருங்க. காமராஜரை பத்தி தொட்டு தொடங்கினார். ஏன் தெரியுமா? ஒரு புள்ள மாடு மேய்ச்சிட்டு இருக்கு, நீ ஏன் பள்ளிக்கூடம் போகாம மாடு மேய்க்கிறான்னு கேட்கும்போது எனக்கு யாரு மதியானத்துக்கு சோறு போடான்னு அந்த புள்ள கேட்டுங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய மதிய உணவு திட்டத்தை தொடங்கியவர் காமராஜர். அவர் கேட்டது மாதிரியே நான் கேட்கிறேன். அது அவருக்கு உள்ள உணர்ந்த கனிந்த மனத்தை காட்டியதா, அவர் வைத்திருந்த பணத்தை காட்டியதா? எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் மூடி கிடந்தது, அதையும் திறந்து அதையும் தாண்டி பல நூறு பள்ளிக்கூடங்களை திறந்தாரே, அது அவர் வைத்திருந்த பணத்தாலா, அவர்கிட்ட இருந்த கனிந்த மனத்தாலா என்று நீங்கள் தான் கைதட்டி இந்த மன்றத்திற்கு நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி, அதனால தாங்க காமராஜரை இன்னமும் யாராலையும் மறக்க முடியல. எப்படி தெரியுமா? கல்வி கண் திறந்த காமராஜரை மறக்க முடியவில்லை, நினைச்சா நெஞ்சு பொறுக்குதில்லை. கல்வி கண் திறந்த காமராஜரை மறக்க முடியவில்லை, நினைச்சா நெஞ்சு பொறுக்குதில்லை. அந்த கருப்பு தங்கத்தை நெருப்பு சிங்கத்தை நெஞ்ச மறக்கவில்லை, தமிழில் சொல்ல வார்த்தை இல்லை. கல்வி கண் திறந்த காமராஜரை மறக்க முடியவில்லை, நினைச்சா நெஞ்சு பொறுக்குதில்லை. அந்த கருப்பு தங்கத்தை நெருப்பு சிங்கத்தை நெஞ்ச மறக்கவில்லை, தமிழில் சொல்ல வார்த்தை இல்லை. எவ்வளவுங்க அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க. உறவு இன்னைக்கு உறவா இருக்கா? ஆனா நீங்க எல்லாம் எங்க எதை பத்திமா பேசுறீங்க? என் வீட்டுக்கார அம்மாலாம் அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருப்பா. இப்ப நான் எது செஞ்சாலும் எனக்கு மனுஷன் உண்மையிலே மனைவியை பற்றி பாராட்டி பொது மேடையில் மைக்கில் சொல்கிற ஒரு துணிச்சலான ஒரு புருஷன் நீ ஒரு ஆள் தான். நான் எது செஞ்சாலும் எனக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க.
உறுதுணையாக இருப்பா, என்ன செஞ்சாலும் அவளும் செய்வா. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். நான் அந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தேன் போன மாதம். அப்போ இந்த சீசனில் இப்போ மாலை போட்டால் எல்லாரும் வாங்க சாமி, இருங்க சாமி, என்ன வேணும் சாமி கூப்பிடணும்ல, இப்படி கேட்பா. சாமி சாப்பிட்றீங்களா சாமி, சாப்பி டீ போடுறவா சாமி, சாமி டிஃபன் சாப்பிட்றீங்களா சாமி, சாமிப்பா. நான் எல்லாம் முடித்து பயணம் போயிட்டு வந்து மாலையை கலட்டிட்டேன். நான் மாலை போட்டிருக்கும் போது என்னை இவ சாமி சாமின்னு கூப்பிட்டால, பதிலுக்கு நான் அவளை சாமின்னு கூப்பிடணுங்கிறதுக்காக போயிட்டு வந்து நான் மாலையை தாங்க கலட்டினேன். வந்த உடனே அவன் ஓம் சக்தி கோயிலுக்கு மாலையை போட்டாங்க. நான் இப்போ அவளை எப்படி கூப்பிடுறது? ஓம் சக்தி கோயிலுக்கு போட்டிருக்கா. வாங்க சக்தி, இருங்க சக்தி, டீ தரவா சக்தி, டிஃபன் சாப்பிட்றீங்களா சக்தி, சக்தி சக்தின்னு கூப்பிட்டு ஏன் சக்தி போச்சு. சிவகங்கையில் இருக்க பெண்களுக்கெல்லாம் அருமையான யோசனை சொல்கிறப்ப நீங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி திட்டிக்கிட்டு இருக்காருன்னா படக்குன்னு மாலையை போட்டுருங்க. மேல்மருவத்தூருக்கு போட்டிங்கன்னா அவர் பாட்டுக்கு சாமி 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 சாமின்னு ஒரு மாதத்துக்கு ஓட்டலான்னு. என்ன ஐடியா! அவ்வளவு நேர்த்தியா என்ன எனக்கு ஒத்துழைப்பா இருக்காங்க. இதை விட ஒரு மனசு என்னங்க, கனிந்த மனசு, இதை விட என்ன வேணும்? ஒன்னே ஒன்று சொல்லுவாங்க, கனிந்த மனம் படைத்தவர்களுக்கு மத்தியில், கனிந்த மனம் படைத்தவர்களுக்கு மத்தியில் அவர்கள் மனநிலையை பார்த்து கடவுள் கூட காத்திருப்பார் என்பதற்கு ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். கனிந்த மனம் படைத்தவனுக்காக கடவுள் கூட காத்திருப்பார். அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். வயதானவருங்க, அப்பா படுத்திருக்காரு, கால் வலியில் அவதிப்படுறாரு. மகன் காலை அமுக்கி விட்டு அப்பாவை தூங்க வச்சுக்கிட்டு இருக்காருங்க. கடவுள் பார்க்கிறார், என்னடா இந்த கலியுகத்தில் மிக முக்கியமாக விசித்திரமா இருக்கடா, அதுவும் பொம்பளை புள்ள தான் செய்யும், ஆம்பளை போய் செய்கிறானே, விசித்திரமா இருக்கேன், இவனை பாராட்டி ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு கடவுளே நேரம் வந்தாருங்க. கடவுளே நேரம் வந்து முன்னா நின்று அந்த பையனை கூப்பிட்டாரு, தம்பி உண்மையில உன்னை பாராட்டுறேன், இங்க வா, உனக்கு வெகுமதி கொண்டுகிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கன்னு கடவுள் வெளியில் என்று சொன்னார். அப்போ அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா, நீங்க பரிசு கொண்டு வந்திருக்கிறது நான் செய்கிற பணியினால தானே, என் பணி இன்னும் முழுதாக நிறைவடையவில்லை, எப்ப தெரியுமா நிறைவு பெறும்? என் அப்பனுக்கு நான் கால் அமைக்க விட்டு கொண்டிருக்கிறேன், என் அப்பன் எப்போது கண் உறங்குகிறாரோ அப்போதுதான் என் பணி நிறைவு பெறும், எப்போ உறங்குகிறாரோ அப்போது நான் வெளியே வருகிறேன், அப்போது எனக்கு நீ தந்தால் போதும் என்று இவன் சொன்னான். அதற்கு கடவுள் சொன்னார், உன் பணி நிறைவு பெற வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய், உன் அப்பா தூங்கும் வரை நீ கால் அனுமக்க வேண்டும் என்று சொல்கிறாய், அவர் தூங்கும் வரை உனக்காக நானே காத்திருக்கிறேன் என்று கடவுள் கூட கனிந்த மனத்துக்கு முன்னால் காத்திருக்க வைக்கிறான் சொன்னால், அதுதாங்க ஒரு மனத்தினுடைய உச்சம். சொல்லிக் கொடுத்தா அந்த சொன்னா, எங்க அப்பா யார் தெரியுமா? அந்த கடவுள்கிட்ட சொன்னார், எங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் அன்புக்கு ஈடே இல்லையே அப்படின்னு. அந்த பையன் அப்பா பத்தி பாடினா எப்படி தெரியுமா, அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் ஓ வாசம், ஓ வேர்வ துளிதாப்பா நாம் படிக்கும் இதிகாசம், ஒன்ன விட பூமி இல்லை, ஒன்ன மிஞ்ச சாமி இல்லை, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ சொல்ல விட வேதம் இல்லை, கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கு முன்ன கடவுளும் கூட நிகரில்லை, அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம். நான் கனிந்த மனத்திற்கு முன்னால் எதுவுமே நிற்காதுங்க. ஆனால் என் வீட்டுக்காரி அப்பப்போ பாசத்தை என் மேலே காட்டுவா. எனக்கு இந்த சாம்பார் வச்சு நல்ல சாம்பாராக கொடுக்கணும்னு முந்தா நாள் அவருக்கு ஆசை வந்துருச்சு. அவன் முன்னா எப்போவும் சாம்பார் நல்லா தான் வைப்பாக்கா. முந்தா நாள் என்னவோ அந்த செல்லில் கூகுள் ஆப்பை ஓப்பன் பண்ணி சாம்பார் வைக்கிறோம்ட்டு கூகுள் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டா. சாம்பார் வைப்பது எப்படி, இந்த கல்லில் செல்லுக்கா, இங்கே சட்டி இருக்கு அடுப்பில், கரண்டியை கிண்டிக்கிட்டே செல்லில் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒன்றா போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தா. இப்படி ஆகா எதையும் விட்டுட்டோமோன்னு இப்படி உத்து பார்த்தா பாருங்க,
சாம்பாருக்குள்ள வலிக்கு செல்லு விழுந்துருச்சு. இப்போ சாம்பாருக்குள்ள செல்லும் கிடந்து கொதிக்குது. ஏய், இது என்னடி சாம்பார் அப்படிங்கிறேன். இது தாங்க கூகுள் சாம்பார். அந்த சாம்பாரெல்லாம் குடிச்சு பிடித்தான் இப்படி தடகாத்தரமாக திரிகிறேன். எவ்வளவு பாசம் பாருங்க, எல்லாம் இருக்குமுங்க. ஆனால் ஒரு காலத்தில் இந்த கண் தெரியாதவன், அவர் குணத்தை பற்றி சொல்கிறார்ல, பணம் பெருசுன்னு சொல்கிறார்ல, கண் தெரியாதவன் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக தன்னுடைய குச்சியை வச்சு அப்படியே ஒட்டிக்கிட்டே இருந்தான். ஒரு ஆள் அங்கேருந்து வேகமாக வந்தாருங்க. வந்த உடனே அவன் வச்சிருந்த தட்டில் காசை போட்டுட்டு அப்படி திரும்புறாரு. இந்த கண் தெரியாதவர் ஐயா ஐயான்னாரு. என்ன, இவருக்கு தேவை அந்த நேரத்தில் ரோட்டை கிராஸ் பண்ணணும். ஆனால் காசை போட்டு அவர் வேகமாக போயிட்டாருங்க. ஆனால் இன்னொருத்தர் பின்னாடியே பைக்கில் வந்தார். வந்தவர் ஓரமாக பைக்கை நிப்பாட்டிட்டு வேகமாக வந்து இவன் கையை பிடிச்சி அந்த புறமாக கடத்தி விட்டுட்டு அவர் போனார். ஐயா, நீ சாமி மாதிரி, சாமி தெய்வம் மாதிரி என்னை இந்த கரையில் கொண்டாந்து விட்டு போறா, நீ நல்லா இருக்கணுமியான்னு இவர் கையெடுத்து கும்பிட்டாரு. இரவு வந்ததுங்க. இரவு வந்தும்போது இந்த கண் தெரியாதவரும் நினைத்து பார்க்குறாரு, ஆஹா, இன்னைக்கு நமக்கு கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து உதவி செஞ்சு இந்த பகுதியில் இருந்த அந்த பகுதிக்கு நம்ம கடந்து வர்றதுக்கு ஒரு உதவி செஞ்சார்ல, அவன் குடும்பமும் புள்ள குட்டியும் நல்லா இருக்கணும்னு அங்கே அவர் வாழ்த்தினாரு. இங்கே ரோடில் கிராஸ் பண்ணி விட்டு போனார்ல இவரும் நைட்டு படுத்திருந்தாரு. அப்போ நினச்சி பார்த்தாரு, இன்றைய பொழுதுல நாம் செய்த நல்ல காரியம் என்ன என்று அவன் நினைத்து பார்க்கிற பொழுது, ஆஹா, இன்றைக்கு இருக்க கண் தெரியாதவரை அந்த ரோட்டை கடக்க நாம் நிச்சயமாக ஒரு நல்ல உதவியை செய்திருக்கிறோம், இது பெரிய புண்ணியமாக இறைவனுக்கு ஏற்பார் என்று இவனும் நினச்சி பார்க்கல. இவன் மனசுலையும் சந்தோஷம். வாழ்நாளில் ஒரு மனிதன் செய்கிற காரியம் 2 மனிதர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை தருகிறது என்று சொன்னால் மனிதன் செய்கிற செயல் அந்த பெரிய கனிந்த மனதோடு ஒரு மனிதன் செயல் செய்யணும். ஆனால் இந்த கண் தெரியாதவர்களுக்கு இளையராஜா ஒரு காலத்தில் அந்த கண் தெரியாதவர்களே பாடுற மாதிரி ஒரு பாட்டை போட்டு கொடுத்துருப்பாரு. எப்படி தெரியுமா? இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனே கொடுத்தான், மனிதருள் இதை யாரும் உணர்வாரோ, நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே என்றோ, பூமியில் இதை யாரும் உணர்வாரோ, மனதிலே மாளிகை வாசம், பிறந்ததோ மரலில நேசம், எதற்கும் நான் கலங்கியதில்லை, இங்கே ராகம் உண்டு தாளம் உண்டு, என்னை நானே தட்டிக் கொள்வேன், என் நெஞ்சில் உண்மை உண்டு, வேறென்ன வேண்டும், என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும், கலகல கலகலன் சிரிக்கும் கொடுக்கும் சின்னம் சிறு அலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளல் தானாய் ஒடுங்கிவிடும். பாட்டுனா ஒரு செயல் செஞ்சா இன்னொருத்தரையும் வாழ வைக்க வேண்டும், நமக்கும் நன்மை வந்து சேர வேண்டும். நிறைவாக நான் இப்படி சொல்லி ஆசைப்படுகிறேன். பணம் என்பதன்மா குடும்பத்தில் பணக்கார குடும்பமும் இருக்குங்க, ஏழை குடும்பமும் இருக்கிறது. ஒரு பணக்கார பையன் படித்தான், அவங்க அப்பா எப்போ பணம் கேட்டாரும் அள்ளி கொடுத்தாருங்க. அதே நேரத்தில் ஒரு ஏழை குழந்தை ஹாஸ்டலில் படிக்கிறா. அவள் கேட்கும் போதெல்லாம் அவளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குற அந்த அம்மாவுக்கு வசதி இல்லைங்க. அந்த பக்கம் அந்த பையன் கேட்கும் போதெல்லாம் பைக்கு, கேட்கும் போதெல்லாம் செல்லு வாங்கி கொடுத்தான். ஆனால் அவன் அந்த பணத்தை எப்படி தெரியுமா பயன்படுத்தினா? தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அந்த பணங்களை பார்களிலே சென்று தண்ணி அடித்து விரயம் செய்ததோடு மட்டுமல்லாமல் பல விபரீதங்களை அந்த குடும்பத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தான். கடைசியில் அவங்க அப்பனையே போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் நிறுத்தினான். எது? இந்த பணம் படுத்துகிற பாடு. ஆனால் எதிர் திசையில் ஒரு புள்ள இருந்தாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு வீடு இந்த பாத்திரம் கழுவித்தான் அந்த புள்ளைய படிக்க வச்சா. ஆனால் அந்த புள்ளை எப்படி தெரியுமா? பணம் பாசத்தை மறைத்து விடும், ஆனால் கனிந்த மனம் குடும்ப பாசத்தை சேர்த்து விடும் என்பதற்காக சொல்லுகிறேன். பணம் இல்லாத அந்த சிறுமி ஹாஸ்டல் இருந்த அம்மாவுக்கு கடிதம் எழுதுற, அம்மா என்னை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறதுக்கு கூட உன்ட்ட காசு இல்லை, பாத்திரத்தை வித்துட்டு தானமா அடவு வச்சுட்டு தானமா என்னை கொண்டாந்து சேர்த்து விட்ட, மாதம் மாதம் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுற, ஏன்னா என்ன புஸ்தகம் எல்லாரும் வாங்கிட்டாங்கம்மா, நான் வாங்கலை, வாத்தியார் கூட திட்டுறாருமா,
ஆனால் போன மாதம் என்னோட படிக்கிற பிள்ளை இவங்க அம்மா ஹாஸ்டலுக்கு வந்திருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, உங்கள் அம்மா படுற பாடு, வீட்டுக்கு வீடு பாத்திரம் தேய்ச்சி உங்கள் அம்மா கையை வந்து பாருடி, கை பூரா பொத்து போய் அப்பப்போ மஞ்சப்பத்து போட்டு காயங்களை உனக்கு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அவள் கஷ்டப்படுறா, நல்லா படிடி, பொறுப்போட படிடின்னு அவள் சொல்லிட்டு வந்தாம்மா. என்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க, அம்மா நீ என்னை படிக்க வைக்கிற, ஒரு காலத்தில் உன் சுமையை நான் இறக்கி வைப்பேன், ஆனால் அது வரைக்கும் நீ இருக்கணும்மா, உன் உடம்பை பார்த்துக்க, உன் கை காயங்களை அப்பப்போ ஆத்திக்கமா அப்படின்னு ஹாஸ்டல்ல இருந்து தன்னுடைய அம்மாவுக்கு கடிதம் எழுதுறா பாருங்க. இதுதாங்க கனிந்த மனம். எப்படி போட்டா தெரியுமா? அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன், யாரும் இல்லை நமக்கு, யாரும் இல்லை நமக்கு, நீ எப்படி இருக்கன்னு நினைக்கிறேன், யாரும் இல்லை நமக்கு, நீ எப்படி இருக்கன்னு நினைக்கிறேன், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன், ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன், யாரும் இல்லை நமக்கு, நீ எப்படி இருக்கன்னு நினைக்கிறேன், யாரும் இல்லை நமக்கு, நீ எப்படி இருக்கன்னு நினைக்கிறேன், பள்ளியில சேர்க்க நின்னு பாத்திரத்தை வித்தீங்களே, பள்ளியில சேர்க்க நின்னு பாத்திரத்தை வித்தீங்களே, எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க அம்மா, எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க, புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, பாத்திரம் தேய்ச்ச வீட்டில இன்னும் பணம் கொடுக்கலையா அம்மா, பாத்திரம் தேய்ச்ச வீட்டில இன்னும் பணம் கொடுக்கலையா, புஸ்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியார் தினம் அடிக்கிறார், புஸ்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியார் தினம் அடிக்கிறார், வாங்கி கொடுத்த பேனா உடைஞ்சு இரவல் வாங்கி எழுதுறேன், வாங்கி கொடுத்த பேனா உடைஞ்சு இரவல் வாங்கி எழுதுறேன், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் கோடீஸ்வரி என்று சொல்லி ஒரு காலத்தில் கொரோனா நடக்கையில் நீங்க பார்த்துருப்பீங்க, ஜெர்மனியில் நினைக்கிறேன் வாட்ஸ்அப்ல வந்தது, மனைவி இறந்துட்டான், மகளும் இறந்துட்டான், அவன் நினைக்கிறான் என்னை அப்பப்ப பாதுகாக்கிற என் மனைவியே செத்துட்டா, அப்பான்னு அழைக்கிற மகளும் செத்துட்டா, இந்த பணத்தை கட்டி வச்சு நான் என்னடா பண்ண போறோம்னு 14 மாடியில் ஏறி பணம் சம்பாரிச்சு வச்சிருந்தார், ரோட்டில் கொட்டு இறைச்சான்னா எந்த உறவும் கனிந்த மனமும் இல்லாத பணத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பிரியா விடைபெறுகிறேன். அன்புடன் ராஜன். ராஜன் ஒரு பாட்டு கச்சேரியே முடிச்சிட்டாரு. இனி நானும் கச்சேரி பண்ண ஆரம்பித்தா இனியவன் பொழப்பு என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்க. அவர் விட்ட பாட்டெலாம் நானும் பிடிச்சேன்னா அவ்வளவுதான், பாட்டு கச்சேரியாக மாறிடும். காரணம் என்னென்னா, ஒரு நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறோங்கிறது தான் வாழ்க்கை. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா, புருஷன் சப்புன்னு அரைகிறான் மனைவியை, போட்டு அறையை வாங்கிக்கிட்டவ அடிங்க, நல்லா அடிங்க அப்படி என்ன அடிக்கிறேன், நல்லா அடிங்கன்னு இவ்வளவு அன்பான மனைவியான்ட்டு ஒரு பாட்டு பாடுவான் பார்த்தீங்களா? நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளையா, மஜாவா இனிக்கிறிய பஞ்சு முட்டாயா, ஆமா பஞ்சு முட்டாயா, தோஜாவா இருக்கிறிய ஓமடியில் சாஞ்சு, தாஜாவா இருக்கிறிய வாட்ரு பாக்கெட்டு மூஞ்சி, காஞ்ச மிளகா போல நீ இருக்கிறிய காஞ்சு,
என் மனசை உசுப்புரிய ஒரு மீனை போல ஆஞ்சி, ஒரு மீனை போல ஆஞ்சி, ஒரு மீனை போல ஆஞ்சி, ஒரு மீனை போல ஆஞ்சி. நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா. ஒரு ஓலைக்கொட்டாயில் இருந்து கணவன்கிட்ட அடி வாங்கினா கூட கனிந்த மனம் இருந்தால் ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். 15 ரூம் கட்டி பங்களாவில் ஏசியை போட்டு அருமையாக தூக்க மாத்திரையை போட்டுட்டு 12:30 எந்திரிச்சு உட்காந்துருக்கான்லாம் இருக்கான். ஏதோ சத்தம் கேட்டுச்சு, சாவி ஓட்டுற மாதிரி பார்த்தா நாய் வாங்கணும். நீ கூட நிம்மதியாக இருக்க, நம்மளால் தூங்க முடியலையேன்ட்டு அவன் தலானி கட்டியில் இருக்க சாவியை எடுத்து பார்த்துட்டு, ஐயோ இருக்கா, நீ எடுத்துகிட்டு போன மாதிரியே கனவு வருதுன்ட்டு. வாழ்க்கையாடாது அப்படின்னு யார் ராஜன் கேட்டிருக்கார். நிறைவாக நிறைந்த பணமே அப்படிங்கிற அணிக்கு உங்களுடைய பலத்த கரவொலியோடு வருகிறார் எங்கள் இனியவன். சிவகங்கை மாவட்டத்தின் சார்பாக நடைபெறுகின்ற புத்தக திருவிழாவிற்கு நடுவர் பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற, முறையாக வருமான வரி கட்டுகின்ற நல்லதொரு நடுவர் கலைமாமணி டாக்டர் திண்டுக்கலை லியோனி அவர்களே, கடந்த 10 ஆண்டுகளாக வருமான வரியை ஏய்த்து கொண்டிருக்கின்ற எதிரணியை சார்ந்தவர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராஜன் உருகி உருகி பாடினார். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியாக படிக்கிறேன். இந்த பொண்ணு கனிந்த மனமே, அம்மா உன் ஆசீர்வாதம் இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தா வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். புக்கு காசு இல்லை, ஃபீஸு கட்டலை, பேனா ஒஞ்சி போச்சு, காசு அனுப்புன்னு தான் கேட்டாலே தவிர பெத்த தாயே உன் ஆசீர்வாதம் போதும்னு கேட்டா எங்கேயா வந்து கதை விட்டுன்னு இருக்க. ராஜன் எதுக்குத்தான் இந்த பாட்டை நோட்டில் எழுதி வச்சு 1 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஊரில் நம்ம கைதட்டு வாங்கினேன் அப்படின்னு உசுரை கொடுத்து படித்தார் பாட்டை. ஒரே வரியில் காலி பண்ணிட்டார். இல்லை, அது பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் பாருங்க, ஐன்ஸ்டீனுக்கு அக்கா பையன் அவர். பணத்தை சேர்த்து வைக்காதீர்கள், நீங்கள் மறிக்கின்ற பொழுது எமன் லஞ்சம் வாங்குவதில்லை. ஆமாம், வெட்டியான் காசு கேட்பான என்ன பண்ணுவ சார்? அங்கே பணம் வச்சாகணும்ல, எமனே கேட்கல, உள்ளூர்காரன் கேட்பான்யா. அர்ஜுனானது ஒரு கோயில் ஒன்று காட்டுவாங்க. என்ன கோயில் அது? ஒரு கோயிலுக்கு சுடுகாட்டான ஒரு கோயில் ஒன்று வச்சுருப்பாங்களே, ஹரிச்சந்திரன் கோயில். ஹரிச்சந்திரன் கோயிலில் காசு வைக்கலாம் உள்ள அலௌடு கிடையாதுன்னுவான். நீ சொல்லுவியா? நாங்கள் எல்லாம் கனிந்த மலர் தூக்கிட்டு போகணுவான். எந்த காலத்தில் உட்காந்துட்டு இங்கே என்னங்க பேசுகிறீங்க உட்காந்துக்கிட்டு? சார் நீங்கள், நான் என்ன சொல்கிறேன், கனிந்த மனம்தான் வாழ்க்கையை மகிழ்ச்சி தரும், நான் மறுக்கலை. ஆனால் அந்த கனிந்த மனம் இருக்கு இல்லையா, இவெல்லாம் நல்லா வாழ்ந்திருக்கானா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா? நல்ல மனசுக்காரன். நீங்களே யோசிங்களேன். இலக்கியத்தில் கண்ணகின்னு ஒருத்தர் இருந்தால, அவ என்ன சார் பாவம் பண்ணா? நல்லவ தானே. வந்தவனுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்கறதுக்கு புருஷன் கூட இல்லைன்னு அழுதா. கொடுத்தா தானம் கொடுத்தா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து தான் கொடுக்கணும், நீ இல்லையேன்னு வருத்தப்பட்டா. அவள் புருஷனை தொலைச்சதுக்கு காரணம் என்னையாச்சு? நல்ல மனசுக்காரி. ஏன் என் புருஷனை தொலைச்சா? மாதவி இவனை நம்பி போய் ஒரு பிள்ளைய பெற்றால, அவையே சார் நிம்மதியாக வாழல? கனிந்த மனம்தான். நான் நிகழ்காலத்துக்கு வரேன். மகாத்மா காந்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார்? ஒரே ஒரு பாட்டு பாடினார். ரகுபதி ராகவ ராஜாராம் பசீத்த பாதன சீதாராம். 3வது லைன் பாடினார். ஈஸ்வர அல்லா தேரே. நான் 3வது லைன் பாடினோன்னு 4 குண்டில் செத்தார். உங்கள் கனிந்த மனம் என்று என்ன சொல்லுதுன்னா, யார் யாருக்கெல்லாம் கனிந்த மனம் இருக்கோ அவங்களாம் சீக்கிரமாக கிளப்பிடுவானுங்கன்னு தெரியுது. நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள் கனிந்த மனம் எங்கே இருக்குது தெரியுங்களா? நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஒயின் ஷாப் லீவு. கனிந்த மனம் தானே. நமக்காக வாழ்ந்த காந்தி பிறந்த நாள். ஒயின் ஷாப்பை மூடு,
கனிந்த மனம். மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கனிந்த மனம். காந்தி செத்தா அன்றைக்கி ஏன் திறந்து வைக்கிற? உங்கள் கனிந்த மனம் எங்கே போச்சு? முழுக்க முழுக்க எனக்கு தெரிந்தவரை இவர்கள் ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க சார். நமக்கு எல்லாருக்கும் கைடன்ஸ் யாருன்னு கேட்டால் வள்ளுவன் தான். அவர் தானே நமக்கெல்லாம் உலகத்துக்கு ஒரு டிக்ஷனரி ஒருத்தர் எழுதி கொடுத்தான், வள்ளுவன்ற ஒரு தாத்தா. அது தாத்தா தான் சொன்னார், அருள் என்னும் அன்பு ஈனும் குழவி. குழந்தை பிறக்கிறதுக்கு அருள் வேண்டும், ஆனால் அது பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டுன்னு சொன்னார். எனக்கு என்னோட தம்பிக்கு 2 குழந்தை சார். டாக்டர்கிட்ட போய் காட்டு டெலிவரிக்கு உண்மை, நான் பொய்யெல்லாம் சொல்ல, உண்மையை சொல்கிறேன். டாக்டர் போட்ட பில் எவ்வளோ தெரியுங்களா? ஒரு பேபியாக இருந்தால் 1.5 lakhsங்க. 2 பேபி சிசேரியன் பண்ணி எடுக்கணும், அதனால 3 lakhs. எனக்கு சந்தேகம் வந்து கேட்டேன், ஏன்டா அறுத்துட்டு தைச்சிட்டு அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி அறுப்பாளுக்கலான்னு கேட்டேன். ஒரு தடவை அறுத்தா 2த்தையும் எடுக்க வேண்டியதானே? இல்லைங்க, 2 பேபிஸில் உங்களுக்கு டபுள் த ஹாப்பி. எனக்கும் டபுள் த ஹாப்பி வேணாவா? நாங்களும் ஹாஸ்பிட்டல் வச்சிடல. நீங்கள் சொல்கிறாங்க காசே வேண்டாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அவர் உருகி உருகி பேசுகிறார். அன்னை தெரேசா கல்கத்தா வீதிகளில் நடந்தார். ஆமாம், கல்கத்தா வீதிகளில் நடந்தார். என்ன கேட்டார் கல்கத்தா வீதிகளுக்கு அன்னை தெரேசா போய்? எல்லாட்டி காசு கேட்டார் சாமி. அன்னை தெரேசாவுக்கு நோபல் பரிசு கொடுத்த போது என்னம்மா சொன்னாங்க? இந்த நோபல் பரிசை வச்சுங்க, எனக்கு காசு கொடுத்துருங்கன்னாங்க. அப்போ அந்த நோபல் பரிசு கொடுக்குற நிர்வாகம் சொன்னது, அம்மா இந்த மெடல் உங்களுக்கு, இது கூட காசு கொடுப்பாங்கன்னு. அப்போ திருப்பி அன்னை தெரேசா சொன்னாங்க, காசே வாங்கிக்கிறேன், இந்த மெடலையும் விற்று காசு கொடுங்க, என் பிள்ளைங்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு. சார், உங்களுடைய மனங்கள் நல்ல மனமாக இருந்தாலும் அந்த திட்டத்தை செயல்படுத்த டப்பு வேண்டும், துட்டு வேணும், மாலு வேணும். காமராஜர் சொன்னார், பள்ளிக்கூடத்தை திறந்தார். காமராஜர் என்ன சொன்னார்? நேராக போய் சிஎஸ்கிட்ட போய் சொல்கிறார், சி சுப்பிரமணியத்திட்ட போயிட்டு, மத்திய உணவு திட்டம் கொண்டு வர போகிற, எவ்வளோ ஆகணும்? அது அவங்க ஒரு 5 லட்ச ரூபா ஆகணும், காசெல்லாம் கிடையாது. அவர் என்ன சொன்னார்? நான் தெரு தெருவாக போய் பிச்சை எடுக்கிறேன், எல்லார்ட்டையும் போய் கையேந்தினார். எதுக்கு? கனிந்த மனத்தையோட காசு கொடுங்க. கலைஞர் கூட சொல்லுவார், இருப்போர் பணம் தாரீர், இல்லாதோர் இருப்போர் நிதிதாரீர், இல்லாதோர் காசு தாரீர்னு கேட்டார். இப்போ என்ன அர்த்தம்னா, உனக்கு என்ன வேணா ஆசை இருக்கலாம் சார். எனக்கு ஒரு 10 சவரம் வச்சு இல்லை 50 சவரம் வச்சு என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ விஜயகுமார் நல்ல மனுஷன் சார். 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது பத்மான ஒரு பொண்ணை லவ் பண்ணார், ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கல்லூரிக்கு போகும்போது நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கவனா ஏயா இப்படி பிட்ட போட்டு விடுறேன்? இல்லை நான் உண்மையை மறைக்க முடியாதுல்ல. நான் மேடையில் போய் பேசுறதில்லை. கல்லூரிக்கு போனார், கமலாவை லவ் பண்ணார், ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆய்வு கட்டுரை பண்ணார். அங்கே அர்ச்சனாவா அமலா அந்த பொண்ணு அர்ச்சனா பார்த்தீங்களா, அர்ச்சனாவை லவ் பண்ணார், ஊற்றின்னு போயிடுச்சு. கடைசியாக ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. இவர் என்னப்பா சொன்னாங்க, இவங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? பையன் நல்ல பையங்க. அதுவே போய் ஓகேங்களா, நாங்கள் பாரம்பரியமிக்க குடும்பம். பொண்ணு வீட்டில் என்னம்மா கேட்டாங்க? மாப்பிள்ளை எவ்வளோ சம்பாதிக்கிறார், அதில் முதல்ல சொல்லு. அவன் கேரக்டர்லாம் அப்புறம் விட்டுரு, முதல்ல கையில் எவ்வளோ எடுத்துகிட்டு வருவான் அதை சொல்லு. உங்களுடைய குணங்களை ஒரு காலம் இங்கே நிர்ணயிப்பது இல்லைங்க. நாம் எல்லாரும் பிச்சைக்காரன் தான், யாருங்க பணக்காரனா இல்லை. கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா இல்லாத வெளியே பிச்சை எடுக்கிறான், இருக்கிறவங்க உள்ளே போய் பிச்சை எடுத்துக்கிறானுங்க, ஏதாவது குடுன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லோருக்கும் ஒரு தேவை இந்த நாட்டில் இருந்துகிட்டே இருக்கு. இவர் சொன்னார் பென்னி குயிக் எங்கள் மாவட்டத்தில். ஆமாம், பென்னி குயிக் போய் அவங்க ஊரில் போய் சொந்தக்காரெலாம் கூப்பிட்டு வந்தார, வாங்க எல்லாம் வாங்க, கனிந்த மனத்துக்கான சொந்தக்காரர்களே எல்லாரும் வாங்க, அணை கட்டுங்கண்ணா. எல்லா சொத்தையும் விற்று காசாக்கி கொண்டு வந்து அணை கட்டியதான் வரலாறை தவிர நல்ல மனத்துக்காரங்களாம் ஒன்றும் கிடையாது. ஏன் எங்கள் ஊரில் எல்லாம் நல்ல மனசுக்காரங்களா? நீங்கள் யார்கிட்ட வந்து காது குத்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கு குழந்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய மனம் இன்றைக்கு பெற்றோரிடம் இருக்கிறதா? எனக்கு தெரிஞ்ச பிள்ளைக்கு பேர் என்னோட பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு இனியான்னு பேர் வச்சாங்க. அவளுக்கு இனியவள்னு வைக்காம இனியான்னு பேர் வச்சாங்க. அவள் என்னை விட 4 மடங்கு பேசுவா சார். உட்காந்துக்கிட்டு அந்த காக்கா படம் இருக்குல்ல, படங்களில் கலர் போடணும். அவள் உட்காந்துன்னு எல்லா கலரையும் போட்டு 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 போட்டுருந்தான். நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். நான் பார்த்தேன், காக்கா படத்தில் கலர் கலராக போட்டுக்கிறா. நான் காக்கானே தெரில, எல்லா கலரும் போட்டிருக்கா. நான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் பஞ்சவர்ண கிளியான்னு கேட்குற நேரத்தில் அந்த குழந்தை நேராக போய் அவங்க அப்பா கிட்ட போய், பாத்தியா காக்கான்ட்டான். காக்கா என்ன கலர் சார் இருக்கும்?
கருப்பு. எவன் சொன்னா? அவங்க அப்பங்கார என்னமா சொன்னா? அறிவு கட்ட முண்டம் லூசு, காக்கா கருப்பாக தாண்டி இருக்கும் அப்படின்னா. அந்த குழந்தை தெளிவாக சொல்லிச்சு, அது உன் காக்கா, இது ஏன் காக்கா. சார் பைத்தியம் பிடிச்சிருச்சுக்க எனக்கு. அப்புறம் போய் கூகுளில் போய் தேடுறேன் காக்காவுடைய நிறம் என்னன்னு. காக்கா நம்ம ஊரில் கருப்பாக இருக்குது, சில ஊரில் சாம்பல் கலரில் இருக்குது, சில ஊரில் வெள்ளை கலரில் இருக்குது. அப்போ குழந்தை சொன்னது கரெக்டு தானே? ஒரு குழந்தையை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை கூட உங்களிடம் இல்லையே. அவ்வளோ பாத்திரத்தோடு வாழ்கிறீங்களே, நீங்கள் என்ன வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களால் வாழ முடியுது? சார் ஒன்று தெரிஞ்சுங்க, வள்ளுவன் எல்லா அதிகாரமும் எழுதினான் இல்லையா? கல்வி என்ற அதிகாரத்தை ஏன் பொருள் அதிகாரத்தில் வச்சான்? ஏன்னு சொன்னா, கல்வி கற்பது காசு தேவைன்னு வள்ளுவனுக்கு தெரிந்திருக்கிறது, தமிழ் படித்த விஜயகுமாருக்கு தெரியவில்லை. ஒரு கவிஞன் எழுதினான், கல்வி கற்க புத்தகங்களை விட நோட்டுகளே அதிகம் தேவைப்படுகிறதுன்னு எழுதுறான். என் அன்பிற்குரியவர்களே, நீங்க சொல்றாங்க இல்லையா, பணம் ஒரு காலம் நிம்மதி தராது. ஆமா, பணம் ஒரு காலம் நிம்மதி தராது என்று எந்த ஏழையும் சொல்வது இல்லை. நிம்மதி தராத பணத்தை இழப்பதற்கு எந்த பணக்காரனும் தயாராக இல்லை. இது யதார்த்தம். நான் மேடைக்காக பேசல, உண்மையை பேசுறேன், யதார்த்தமாக ஒரு விஷயத்தை பேசுறேன். நான் இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நண்பர்களே, ஒருவேளை நான் இறந்து போனால், இல்லை இறந்து போனவர் வீட்டில் போய் பாருங்க, இந்த டெத் சர்டிபிகேட் இருக்குல்ல, இறப்பு சான்றிதழ், யார் யார் வீட்டில் வாங்குறா? எவனவன் அப்பன் எவனவன் இறந்து போவதற்கு முன்னால் சொத்து வச்சிருக்கானோ, இல்லை கவர்மெண்ட்ல வேலை வச்சிருக்கானோ, இந்த சர்டிபிகேட்டால வேல்யூ இருக்கிற மாதிரி நம்ம செத்து போனாதான் அவன் வீட்டில் டெத் சர்டிபிகேட்டே வாங்குறாங்க. 10 பைசாவுக்கு பிரயோஜனப்படாத வீட்டில் டெத் சர்டிபிகேட் வாங்குறது இல்லை. இது யதார்த்தமான உண்மை. யாரை ஏமாத்துறீங்க? நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் இல்லை 50 லட்சம் ரூபாய் வச்சுட்டு ஒரு 5 ஏக்கர் வைத்து விட்டு நான் இறந்து போனால், என்னுடைய வீட்டில் என்னுடைய படத்தை பெருசாக வச்சு சந்தனமாலை போட்டிருப்பான் என் பையன். ஒன்றும் வைக்கலன்னு வச்சுங்களேன், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குல்ல, அதை பர்ஸில் வச்சுக்குவான். ஒரு 6 மாதம் கழித்து அந்த பாஸ்போர்ட்டில் அந்த மூஞ்சும் பர்ஸும் ஒட்டி அதுவா இதில் மாறி அதில் ஒன்றுமே இல்லாத போய் வெளியே எடுத்து பார்ப்பான். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, யாருன்னே தெரியலன்னு அவனே தூக்கி போட்டுருவான். நண்பர்களே, இறந்த பிறகும் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் பணம் தேவை. நான் ஒன்றை சொல்லுகின்றேன், நிறைவான வாழ்க்கைக்கு தேவை மனம்தான். ஆனால் அந்த மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் பணம்தான் தேவை என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக இனியவன் பேசி முடிச்சிட்டாரு. ஆனால் வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைச்ச ரசிகர்கள் இருக்காங்க பாருங்க. உண்மையிலே நீங்கள் யாராவது ஒரு 10 பேர் மொத்தம் பேசும் கண்மணி, உயர்காதல் பொங்கும் கீதம் பாடும் பொன்மணி, கனிந்த மழலை தந்தவர் யார் சொல்லவா, உங்கள் காதல் பொங்கும் தீபம் நீங்கள் அல்லவா. கனிந்த மழலை தந்தவர் யார் சொல்லவா. எத்தனை பாட்டு சொல்லலாம் இன்னைக்கு. அதெல்லாம் ரைட்டு. கனிந்த மனமா நிறைந்த பணமா சொல்லணும். பணம் இல்லாட்டி வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக கிடையாது. என்எஸ் கிருஷ்ணன் பாடாத பாட்டா? ஒரு பாட்டு பணம் என்ற படத்திலே எழுதியிருப்பார். 1 to 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம், 21 to 30 வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டம். அதில் எனக்கு பிடிச்ச வரி எது தெரியுமா? தென்பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சிக்கனமாய் போட்டு வைப்பார் தேதி 1. தென்பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சிக்கனமாய் போட்டு வைப்பார் தேதி 1. அதுக்கப்புறம் எழுதுறார், அன்பாக போட்டு வைத்த உண்டியல் வாயை கொஞ்சம் அகலமாக்கி ஆட்டி பார்ப்பார் 21. முடிஞ்சா? முருகா, பழனிக்கு வர்ற முருகா, 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 21 நாள் 100 ரூபாயா போட்டு தைப்பூசத்தன்னைக்கு போகலாம். அப்படிங்கிற நேரத்தில் மகனுக்கு சவிக்கம்லாம் போயிடறேன். முருகனை பார்க்குறாரு. முருகா, நீங்கள் சிவபெருமானோட மகன் தானே, உங்கள் வீட்லேயும் பிரச்சனை வந்தப்போ எவ்வளோ சிரமப்பட்ட நீ. என் பிள்ளை ஃபிட்ஸ் வந்திருக்கு, தைப்பூசத்துக்கு இந்த தைப்பூசம் இல்லை, அடுத்த தைப்பூசத்துக்கு கூட வந்துடலடி, உத்தரத்துக்கு கூட வர்றேன் முருகா, உண்டியலில் ஓப்பன் பண்ணிடவா
முருகன் பண்ணாதரா நான் சொல்ல போகிறாரு. நல்ல மனுஷன் அவர், ஓப்பன் பண்ணுறா, மகனை காப்பாற்றுறான்னு. தென்பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சிக்கனமாய் போட்டு வைப்பார் தேதி ஒன்னிலே, அன்பாக போட்டு வைத்த உண்டியல் வாயை கொஞ்சம் அகலமாக்கி ஆட்டி பார்ப்பார் 21 காசு. கண்ணதாசன் இது ஒரு பாட்டு எழுதி டிஎம் சௌந்தரராஜன்ட்ட கேட்குறாங்க பேட்டி, நீங்கள் வாழ்க்கையிலே ரொம்ப ரசித்து உணர்வு பூர்வமாக பாடின பாட்டு எதுங்க, எந்த பாட்டுன்னு சொல்லுவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்கன்னா, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே, அதை சொல்லுவார்னு பார்த்தா நான் உணர்ந்து பாடின பாட்டு எது தெரியுங்களா? எங்கள் ஊர் ராஜான்னு ஒரு படம். அந்த படத்தில் மகனுங்கள்லாம் கைவிட்டு போன பிறகு அப்பேன் பாடுவான் பாருங்க ஒரு பாட்டு. தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, பெத்தவன் மனமே பித்தம்மா, பிள்ளையின் மனமே கல்லம்மா, பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனைய பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே, யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க. இந்த பாட்டைத்தான் நான் உணர்ந்து பாடினேன். யார்? டிஎம் சௌந்தரராஜன். இப்போ நீங்கள்லாம் கைதட்டுறீங்கன்னா ஓ இதெல்லாம் உணர்வு வாழ்க்கையில். எங்கள் அப்பன்தாங்கிறவன் 2 மகனுங்க ஒரு அப்பா, திடீர்னு மகன் தனி கொடுத்தனம் போயிட்டான். பெரியவன் மூச்சை பிடிச்சி அவனை படிக்க வச்சு வளர்த்தாரு. பா ஒய்ஃபு உங்கள் மருமக தனியாக போனான்னுச்சுப்பா. சரி போயிட்டு வாடா மகனே, இந்த சின்னவன் இருக்கான்ல பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு 2 மாதம் ஓடிச்சு. சின்னவன் வந்தேன், பா அண்ணன் பயங்கரமான துரோகிப்பா, இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சிங்க, தனி கொடுத்து நான் போயிட்டான். நான் அப்படிலாம் இல்லை, நீங்கள் 2 பேரும் இந்த வாடகை வீட்டுக்கு போயிருங்க, நானும் எங்கள் வீட்டுக்காரம்மா இங்கே இருக்கேன்னா. அப்போ தான் அப்பயும் யோசிச்சிருக்கேன், அவன் எவ்வளவோ தேவலாமுடா, எங்களை குடியிருந்த வீட்டை விட்டுட்டு வேறு வீட்டுக்கு என்னை அனுப்புறியடான்னு. அப்போ தான் பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லை பந்தமில்லைன்னு. ரொம்ப ஒரு வசதியாக இருக்கவரை பார்த்து சொல்கிறான், அவர் நமக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம். அப்படியா? கூட பிறந்த அண்ணனா? இல்லை, எங்கள் பெரிய பங்காளியோட 1 விட்டு அண்ணன் இருக்கார்ல, அவரோட நாத்தனா மகளுக்கு தான் என் கொழுந்தியாலோட தம்பி மகளோட அண்ணன் பொண்ணை கொடுத்துருக்குங்கிறேன். இதை கணக்கு போட்டு என்னைக்கு அவன் என்ன சொந்தம்னு கண்டுபிடிப்ப? கம்ப்யூட்டரில் கூட தோற்று போயிடுறது, ஏஐயில் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எதிர்த்தாப்பில் ஒருத்தர் வர்றாரு, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்கிறேன். நான் தாண்டா உங்கள் அப்பா அப்படின்னு. நேற்று பச்சை சட்டை போட்டிருந்தேன், இன்றைக்கி ஏன் வெறுமேலோட வந்த? அவன் அப்பன் சட்டையை கலத்துனது கூட அடையாளம் தெரியல. காரணம் கஞ்சிக்கு இல்லாத அப்பன். முடிஞ்சா கண்ணாசன் பாட்டை நிறைய சொல்லலாம், எக்கச்சக்கம். இப்படி ஒன்று பணங்கிறது எல்லாத்தையும் தீர்மானிக்குதே அப்படின்னு யார்? இந்த குரூப்பு. ரைட்டியா? இன்றைக்கி மனசு, எப்படிப்பட்ட மனசு ஒரு மனுஷனுக்கு வேணும்? ஒரு அப்பா, ரொம்ப கண்டிஷனான அப்பா, மகன் மார்க் கார்டை கொண்டு வர்றேன், பா கையெழுத்து போடுவியா மாட்டியான்னு தெரிலப்பா, அம்மாட்ட கேட்டேன், நீயே உங்கள் அப்பாட்ட வாங்கிக்கடான்ருச்சு. அவங்க அப்பா வாங்கி பார்க்குறாரு, கணக்கில் 1, அறிவியலில் 3, தமிழில் 70 வாங்கியிருக்கேன், வரலாறு புவியியல் 55. என்னடா கணக்கில் 1? உசுரை கொடுத்து படிக்க வச்சுட்டு இருக்கேன். சிவகங்கை கெஸ்ட் ஹவுஸில் வாட்ச்மேனாக இருக்கேன். லியோனிக்கு இப்போ தான் சாப்பாடு போட்டு வந்தேன். இவ்வளோ விடிய நான் படுற பாடு எனத்தாடா தெரியும். 1 மார்க் வாங்கியிருக்கேடான்னு புட்டுச்சு வெள்ளுன்னு வெளுத்துட்டார். அடிச்சு செத்து தொலைடா, நீ என் பிள்ளையே இல்லைடா அப்படின்ட்டு எங்கே திருப்பி கெஸ்ட் ஹவுஸுக்கு வர்றாரு. வர்றப்ப ஞாபகம் வருது, பிள்ளைய போய் அடிச்சு விட்டோமே. அழுதுகிட்டே எல்லாம் உட்காந்துருந்தேன். ஒரே பய தவம் இருந்து மடப்புறம் காளியம்மனுக்கு வேண்டி பெத்த பிள்ளை, காளியப்பன்னு பேர் வச்சேன். என் பிள்ளை என்னைய மாதிரி தானே இருப்பேன்.
கணக்கில் நான் முட்டையை தவிர எதுவுமே வாங்கினதில்லை. அப்புறம் எனக்கு பிறந்தது எப்படி இருக்கேன், என்னமோ பெரிய சகுந்தலாவோட தம்பிங்கிற மாதிரி பிடிச்சி அடிச்சு விட்டோமே என் பிள்ளைய. அவன் அழுதுகிட்டே போனானே, செத்து தொலைன்னு வேற சொல்லிவிட்டோமே, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைய என்ன நினப்பானோ அப்படின்ட்டு மகனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காக்கில் பூந்தியை வாங்கிட்டு வர்றாரு. அடி வாங்கினவன் உட்காந்துருக்கேன், மூஞ்சிலாம் வீங்கி. அப்பன் பூந்தியோட, டேய் இவாடா, ஒன்றும் வேணாம், டே அப்பாடா தெரியும், அப்பாடு கால அடித்தா வாயெல்லாம் ரத்தம் தெரியுமா. அவன் அப்பனுக்கு அழுக வருது. டே அப்பாடா வாடா, அப்பா தானடா அடித்தேன், அதுக்குன்னு இப்படியா அடிப்பாங்க, கணக்கில் நான் அடுத்த தடவை பாஸ் ஆகிடுவேன் தானே சொன்னேன், அப்புறம் ஏன் அடித்தேன். டே வாடான்னு கூப்பிட்றாரு, வரமாட்டேங்கிறா. எந்திரிச்சு அவங்க அப்பன் மகன்கிட்ட போய், வாடா தங்கப்பில், என் சாமி நான் கணக்கில் முட்டை வாங்கினேன்டா, நீ ஒன்றாவது வாங்கியிருக்கியாடா என் தங்கம், அடிச்சு விட்டேனடா செல்லக்குட்டியே, இங்கே வாடி தங்கக்குட்டியே, இங்கே வாடி வாடா, இந்த பூந்தி ஒன்றும் வேணாம், அடிச்சு விட்டு பூந்தி சாப்பிட்றா சாப்பிட்றா. ஒரு வாயை அப்படியே அழுதுகிட்டே கண்ணீரோட உப்பும் சேர்ந்து பூந்திக்குள்ளே போயிட்டே இருக்கு. அவங்க அப்பன் 5 வாயையும் ஊட்டி விட்டது பிற்பாடு அவங்க அப்பனும் மகனும் முகத்தை பார்த்துக்கிறாங்க. பார், கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த அன்பு பரிமாற்றம், எத்தனை ரூபா அந்த மகனுக்கு நீங்கள் கொடுத்தாலும் இந்த சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா ஐயா வாழ்க்கையில்? இன்றைக்கி நம்ம தமிழக முதலமைச்சர் விருதுநகருக்கு போயிருக்காரு. பட்டாசு தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்காக நடத்துகிற ஒரு ஆதரவற்ற குழந்தைகளுடைய இல்லம், அன்னை சத்யா ஆதரவற்ற குழந்தைகள் இல்லம். பேசாமல் முதலமைச்சரே முன்னாடி 6 வாகனம் போங்க, புரோட்டோகால் அப்படி இறங்குவார். ஆதரவற்ற இந்த குழந்தைகள் வாங்க வணக்கம், நீங்கள்லாம் எப்படிப்பா அப்படிங்கிறீங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க, இதெல்லாம் ரெகுலராக நடக்கிறது. நம்ம முதலமைச்சர் என்ன செஞ்சாருன்னா, வண்டியை நிறுத்துப்பா அப்படின்னு போகிற வழியில் இறங்கி அவரே ஒரு பேக்கரிக்கு போகிறாரு. பின்னாடி போலீஸ்காரங்களாம், எதுக்குங்க பேக்கரிக்கு போகிறீங்க தலைவரா, ஒரு புரோட்டா காலாகுது, சப்பாத்தி காலாகுது, பேக்கரிக்கு நான் போனேன், எதுக்குங்க தலைவரை, தலைவர கூட்டம் சேர்ந்துறேன் பரவாயில்ல அப்படின்ட்டு. அங்கே எத்தனை பிள்ளைய இருக்குன்னு கேட்டு அவ்வளோ பேத்துக்கும் ஸ்வீட்டு காரம் வாங்கி ஒரு மஞ்சள் பையில் அவரே தூக்கிக்கிட்டு அந்த காரில் போய் அந்த அன்னை சத்யா குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் அவரே கையில் கொடுத்து சாப்பிட வச்சு, சாப்பிடுங்கப்பான்னொன்னே சாப்பிட்டு அதுக்கப்புறம் நிதி உதவியெலாம் அறிவித்தார். அந்த நிதி உதவி அறிவித்தப்போ கூட அந்த குழந்தைய சந்தோஷமா இல்லை, அப்பா நன்றி அப்பா அப்படின்னு அந்த ஆதரவற்ற குழந்தையெல்லாம் அப்பான்னு அன்னைக்கு கூப்பிட்டது தான். இன்னைக்கு வரைக்கும் அவரிடமிருந்து உதவிகளை பெற்று கொண்டிருக்க குழந்தையெல்லாம் அப்பா அப்பான்னு பாசத்தோடு அந்த கனிந்த மனம், அந்த பேக்கரியில் போய் அந்த வாங்கிட்டு போகணுங்கிற எண்ணம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ராகுல் காந்தி எதிர்க்கட்சி பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர், ராஜீவ் காந்தியோட மகன், அவரோட இந்திரா காந்தியோட பேரன், கோயம்புத்தூருக்கு சர்வகட்சி கூட்டம் பிரச்சாரத்துக்கு வந்தவர், பேசாமல் மேடையில் பேசிட்டு போக வேண்டியதானே. அவரும் வண்டியை நிப்பாட்டி ஒரு பேக்கரியில் போய் 1 கிலோ ஸ்வீட்டை வாங்கிட்டு நம்ம முதலமைச்சர்கிட்ட, ஐ கன்சிடர் யூ ஆஸ் மை பிரதர், ஐ ஹாவ் நோ பிரதர், ஐ ஹாவ் ஒன்லி ஒன் சிஸ்டர், யூ ஆர் மை பிரதர், எம்கே ஸ்டாலின் இஸ் மை பிரதர் அப்படின்ட்டு அந்த ஸ்வீட் பாக்ஸை கொடுத்தாரு. அரசியல் எப்படியோ கடந்துட்டு போகுது, அந்த ஒரு ஸ்வீட் பாக்ஸ் பெட்டியை கையில் கொடுத்து பரிமாறப்படுகின்ற அந்த பாசமான மனசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனசு தாயா இன்னைக்கு உலகத்தையே வாழ வைத்து கொண்டிருக்கிறது. நாகூர் தர்காவில் அந்த கந்தூரி விழாவுக்கு அந்த பச்சை போர்வை யார் தயார் பண்ணுவா தெரியுமா? பழனியாண்டி பிள்ளைங்கிற ஒரு முருக பக்தருடைய குடும்பம்தான் 50 ஆண்டுகளாக நாகூர் தர்காவில் கந்தூரி விழாவுக்கு அந்த பச்சை கலர் போர்வையை தயார் பண்ணுறது முருக பக்தரான பழனியாண்டி பிள்ளை.
வெறும் தயார் பண்ணி மட்டும் கொடுக்கறதில்ல, அந்த கந்தூரி விழாவுக்கு ரம்லான் நோன்பு இருக்கிற மாதிரி 40 நாள் பழனி ஆண்டி குடும்பமே நோன்பு இருந்து அந்த பச்சை போர்வையை நெஞ்சு கொண்டு வந்து அந்த நாகூர் தர்கால போடக்கூடிய அந்த மத ஒற்றுமையினுடைய அந்த கனிந்த மனம். திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் பாபாவா முருகனா பஞ்சாயத்து நடக்குது. அங்கே மக்கள்லாம் சேர்ந்து கோஷம் எப்படி போட்டான் தெரியுமா? கந்தனுக்கு அரோகரா, நாரே தக்பீர், அரோகரான்னா. நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர்லடா சொல்லணும், நாரே தக்பீர் அரோகரான்னு. முருகனும் சிக்கந்தர் பாபாவும் எங்களை பொறுத்தளவு ஒன்று தான்டா. மலையில் அவர் மேலே இருக்கார், இவர் கீழே இருக்கார், அவ்வளோதான் வித்தியாசம். எங்களுக்கு எல்லாம் ஒன்று தான்னு வாழ்கிறான் பாருங்க. அந்த மனசு தாயா இன்னைக்கு மனுஷனை வாழ வச்சிட்டு இருக்கு. எங்கள் பாலமுருகன் வந்து இப்போ என் காதில் என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? நீங்கள் வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காதீங்க, 10:15 ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் தீர்ப்பு சொல்கிறேன். நாங்கள் வேலூரில் பட்டிமன்றம் முடிச்சுட்டு காரில் வந்துக்கிட்டு இருக்கோம். காலையில் தேனியில் என் தலைமையில் ஒரு கல்யாணம். அதனால் அங்கேயே வேட்டி சட்டையெல்லாம் ரெடி பண்ணி புறப்பட்டு வேலூர்லேருந்து அந்த டிரைவரை அழுத்தியா 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 அப்படிங்கிற டிரைவரு. அன்னைக்கு டாட்டா கோயலிஸ்னு ஒரு வண்டி அடி பறக்குது 120. நான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கேன். எனக்கு பின்னாடி எங்கள் பேச்சாளர்கள் அரங்க நெடுமாறன், பேராசிரியர் முருகன் அவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. நந்தலாலா திருச்சியிலே இறங்கிட்டார். இறங்கி வர்றப்ப தாடி கொம்புக்கிட்ட வண்டி அப்படியே அப்செட் ஆகி பள்ளத்தில் உருண்டு அப்படி குழிக்குள்ளே கிடக்கிறோம் நாங்கள்லாம். காலையில் ஒரு 5:30 மணி இருக்குது, 5:45 விடியுது. அப்போ தான் நான் முன் சீட்டில் உட்காந்து நான் ஒருத்தந்தான் நிதானமாக இருக்கேன். இப்படியே முழிச்சு பார்க்குறேன், எங்கே இருக்கேன்னே தெரில. என்னை சுற்றி பூரா புகை, கண்ணாடியெல்லாம் உடஞ்சி இப்படியே கிடக்குது. முருகன் அந்த பக்கம் கிடக்கிறாரு, நான் அரங்க நெடுமாறு இந்த பக்கம் இப்படி நினைவு இல்லாமல் இப்படியே கிடக்கிறாங்க. முருகன் பாக்கெட்லேருந்து ஒருத்தன் பணத்தை எடுக்கிறேன். அரங்க நெடுமாறன் கையில் இருக்கிற பிரேஸ்லெட்டை ஒருத்தன் கழட்டிட்டு போகிறான். அரங்க நெடுமாறன் பையில் இருக்கிற பணத்தை ஒருத்தன் எடுக்கிறான். என் கண்ணு முன்னாடியே கத்த முடியல என்னால். அவ்வளோ பேர் அள்ளிட்டு போகிறாங்க. ஒவ்வொருத்தன் பையெல்லாம் திறந்து தேடுறாங்க. அந்த நேரம் எனக்கு ஒரே ஒரு நாள் வண்டி ஓட்டின லாரன்ஸ்னு ஒரு டிரைவரு, அவன் வாடகை வண்டி ஓட்டிக்கிட்டு கரூருக்கு போயிட்டுருக்கான். என்னடா அது இங்கே அப்படின்னா, லியோனி சாரோட வண்டி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னோன்னா, எங்கள் அண்ணன் வண்டியா, கரூருக்கு ஏற்றிட்டு போன பார்ட்டியை இறங்கி நடந்து போங்கடா, எனக்கு இந்த காசு முக்கியம் இல்லை, எங்கள் அண்ணனை காப்பாற்றணுன்னு வந்து வண்டிக்கு அடியில் என்னை தேடுறேன். அந்த லாரன்ஸு மேட்டுப்பேட்டில் இருக்கார் இன்னும் டிரைவரு. அண்ணே 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 அண்ணேன்ட்டு அந்த நேரத்தில் அந்த கண்ணாடியெல்லாம் விளக்கிட்டு பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு பாட்டி வந்து ஒரு பாத்திரம் நிறையா நீராரத்தை கொண்டுட்டு வந்து அப்படி கொடுக்குது. அவர் நல்லா இருக்கார், அவங்கெல்லாம் மயக்கம் போட்டாங்க. இவருக்கு நல்லா இருக்கான்ட்டு இதை குடிச்சிட்டாருன்னா அவர் நல்லா இருக்காருன்னு அர்த்தம்யா, வாங்கி குடியா அப்படின்னு அந்த பாட்டி அந்த நீராரத்தை கொடுத்ததை வாங்கி நான் குடித்தோன்னே, தம்பிக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்காருன்ட்டு கண்ணாடியை உடச்சி என்னை வெளியில் இழுத்தாங்க. அந்த பாட்டி அப்படியே கையெடுத்து கும்பிட்டேன், என்னை காப்பாற்றின தெய்வமே. எனக்கு இவ்வளவு பேர் பணத்தை அள்ளிட்டு போகிறப்ப எனக்கு நீராரம் கொடுக்கணும்னு நினச்சியே, வாழ்க்கையில் கடவுளை எவனுமே நேரில் பார்த்ததில்ல, உன்னே தாமா நான் நேரில் கடவுளாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 15 நாள் கழித்து நான் ஆஸ்பத்திரியில் டிஸ்சார்ஜ் ஆன பிறகு முருகன் அரங்க நெடுமாறன்லாம் நல்லா ஆயிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு 15 நாள் கழித்து அந்த பாட்டியை தேடி போய் அந்த பாட்டிக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டு வருவோன்ட்டு, அம்மா என்னை ஞாபகம் இருக்கா, ஆக்சிடெண்ட்டில் நீங்கள் தான் எனக்கு நீராரம் கொடுத்தீங்க, இதை வச்சுக்குங்க அப்படின்னு கொடுத்தேன். அந்த பாட்டி ஒரு வார்த்தை சொன்னிச்சு, நீ காசு கொடுப்பன்றதுக்காக நான் நீராரம் கொடுக்கல சாமி, இதை நான் வாங்கினேன்னா உனக்கு செஞ்ச உதவி பலனை அளிக்காமல் போயிடும், அந்த ஆண்டவன் எனக்கு கொடுப்பாயா, எனக்கு ஒரே ஒரு சேலை மட்டும் வாங்கி கொடுத்துருப்போ, என் பிள்ளை மாதிரி எனக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்துருப்போன்னு சொல்லி அந்த 5000 ரூபாய்க்கு இல்லை 1000 ரூபாய்க்கு ஒரு நூல் புடவை வாங்கி கொடுத்தேன். அதை வாங்கி கண்ணில் ஒத்திக்கிட்டு எனக்கு நெத்தியில் விபூதி வச்சு
இன்னும் 100 வயசுக்கு நீ நல்லா மக்களை சந்தோஷப்படுத்தணும்டா அப்படின்னு சொன்ன அந்த பாட்டியோட மனசு வாழ்க்கையில் இதுக்கு மேலே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் என்ன சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை ரூபா, எத்தனை முதலமைச்சர் பொறுப்பு, எவ்வளவு பெரிய லியோனி நடுவர், பாடநூல் கழக தலைவர், கலைமாமணி, ஆகாகா வாகாக. அந்த பாட்டி காட்டி அந்த பாசத்துக்கு நிகராக கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் இந்த அன்பும் பாசமும் ஒரு மனிதனுடைய மனதை விட்டு போகாது. அதனால் நிறைவான வாழ்க்கைக்கு பணம் என்பது அவசியம் தேவை. ஆனால் நிறைவான மகிழ்வை ஒரு மனிதனுக்கு தருவது அந்த பணத்தை விட கனிந்த மனமே, கனிந்த மனமே என்று சொல்லி கனிந்த மனதோடு வாழ்வதற்கு புத்தக திருவிழாவிற்கும் புத்தகங்களை படியுங்கள், படித்து இன்புறுங்கள், வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையை வழிகாட்டுங்கள் எல்லோருக்கும் என்று சொல்லி எங்களை வையக்க வைத்த சிவகங்கை உயிரினும் மேலான எங்கள் ரசிக பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் எங்கள் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கற்பன் உள்ளிட்ட எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.